ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம சில வார்த்தைகளை கேட்கலாம், தொடர்ந்து நம்ம கொஞ்சம் நேரம் வர்ஷிப் பண்ணுவோம், அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். முதல்ல ஒரு வார்த்தையை நம்ம வாசிப்போம். இன்றைக்கி ஒரு அடித்தளமான இந்த வார்த்தைகள் இப்போ நம்ம கேட்க போகிற இந்த சர்மனுக்கு ஃபவுண்டேஷனாக ஒரு வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பழக்கமான, ரொம்ப நன்றாக அறிந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் பென் நோட்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னுடைய சத்தத்தை கேட்கலாம். வேதம் கையில் வைத்திருக்கிறவர்கள் இந்த வசனங்களை திருப்பி வாசிக்கலாம். அப்படி இல்லைனா வாசிக்கிறவர்களை நம்ம கேட்டு இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? ஆண்டவர் என் கூட பேச போகிறாருன்ற அந்த எதிர்பார்ப்பு எத்தனை பேருக்கு இருக்குது? ஆமென். எதிர்பார்ப்போடு வருகிறவர்கள் ஏமாற்றத்தோடு திரும்ப மாட்டாங்க. ஆமென். சும்மா வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னா சம்டைம்ஸ் நமக்கு என்ன நடக்கும்? ஏமாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற ஒருத்தரையும் ஆண்டவர் ஏமாற்றத்தோடு அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிற அந்த வார்த்தையினுடைய அஸ்திபார வார்த்தையாக ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 26. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றின உறுதி. ஹல்லேலூயா. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்கள். அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. உம்மையே. ஹல்லேலூயா. உம்மையே அப்படின்னு சொல்லிட்டா. உம்மை பற்றிக்கொள். உம்மை அப்படின்னு வரல, உம்மையே அப்படின்னா உம்மையேனா அவரை மட்டுமே, அவர் ஒருத்தரையே, அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை, வேற யாரும் அவங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. உம்மை மாத்திரமே, ஒருவரையே. அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் வாசிக்கும் போதே ஆழமாக அழுத்தி வாசிக்கணும். ஹல்லேலூயா. சேர்ந்து என் கூட அந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தமாக வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்கள் உம்மையே நம்பினபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் நீங்கள் முந்திய 2 வசனங்கள்லாம் வாசிச்சிங்கன்னா இது ஒரு பாடல். அப்படிதானே இருக்குது? முதல் வசனத்தை பாருங்கள் எப்படி இருக்குது? பாடல். இது ஒரு சாங். இப்போ நீங்கள் ஒரு பாட்டை நம்ம இயற்ற கேட்குறோம். நிறைய ஊழியக்காரர்கள் வழியாக பாடல்கள் இயற்றப்பட்டு அவைகள் வெளிவர்ற மாதிரி அவங்க பாடின பாடல், இஸ்ரவேல் ஜனங்க பாடின பாடல். ஹல்லேலூயா. இது ஒரு சாங். ஒருவேளை அந்த சாங்குரிய டியூனும் மியூசிக்கும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் லிரிக்ஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க பைபிளில். ஹல்லேலூயா. ஆமாம் தானே? தாவீது எழுதின பல சங்கீதங்களுக்கு அது எப்படி டியூன் போட்டு எழுதினாருன்னு அது நமக்கு தரலன்னு தெரியலனாலும் அந்த லிரிக்ஸ் நமக்கு என்ன பண்ணிடுச்சு? அழகாக கொடுக்கப்பட்டாயிடுச்சு. அப்போ தான் கர்த்தர் நம்ம காலத்துக்கு தாவீதை போல் ஃபாதர் அப்பாவை தந்து இந்த சங்கீதங்களுக்கெல்லாம் இசையமைத்து டியூன் போட்டு பாட ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறபடி கர்த்தர் ஒருவரை காத்து கொள்ளுகிறதற்கு, கர்த்தர் ஒருவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கணும்னா அவரை பற்றி கொள்ளுகிற மனது. ஹல்லேலூயா. மனசு. கையை இருதயத்தில் வச்சு சொல்லுங்கள், மனம். இந்த மனசை தான் ஆண்டவர் பைபிள் ரொம்ப புதிய ஏற்பாட்டில் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு முதல்ல பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு வார்த்தை அவர் வாயிலிருந்து, அவர் ஒரு ஓப்பன் பிரசங்கத்தை அவர் செய்யும் போது அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள். அப்போ மனம் என்பது மிகவும் முக்கியமானது. நம்ம மனசு எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அப்படின்னா சொல்கிறோம், இருதயத்து நிறைவினால் வாய் பேசும். அப்போ நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னா அது எங்கேருந்து வந்துட்டுருக்கு? உள்ள டக்குன்னு நம்ம ரொம்ப நாள் பொறுமையாக இருப்போம், 5 வருஷம் பொறுமையாக இருப்போம். ஆனால் அந்த 6ஆவது வருஷம் கோவம் வந்த உடனே 5 வருஷத்துக்கும் சேர்த்து ஒரு பேச்சு பேசுவோம் பாருங்கள். பேசுகிறோமா இல்லையா? அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து உள்ளே வச்சுருந்து, ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க, எனக்கு சகிப்புத்தாங்க, பொறுமையத்தாங்க, நீங்கள் கட்டி வச்சதெல்லாம் அந்த பீக் என்னால் முடியலக்கா, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை? அப்போ இதெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னா உள்ள அடைச்சு ஒன்று மேலே ஒன்று வைக்க அது ஒரு நாள் என்ன தான் பண்ணும்? ஹல்லேலூயா. ஆமென். அப்போ மனதுன்றது ரொம்ப முக்கியம். மனது நிறைய கட்டிக்கொண்டு, மனசை குறித்து பைபிளில் நிறைய வசனம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா அவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுகிற மனது. ஹல்லேலூயா. ஆமென். அவரை உறுதியாக நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு ரூட்டட் அப்படின்ற ஒரு டைட்டில் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? எல்லாரும்
ரூட்டட் அப்படின்னா அந்த வசனத்துக்கு ஆதாரமான ஒரு வசனமாக நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை காண்பிச்சு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து வாசிப்போம். கொலோசியர் 2:7. தேங்க்யூ ஜீசஸ். 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதில் பெருகுவீர்களாக. 6ஆம் வசனத்தை, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் எப்படியா வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அல்லேலூயா. எழுதுறவங்க 2 வார்த்தை எழுதுறோம். ஒன்று, ஒரு பக்கம் எழுதுங்க, ஒரு பக்கத்திலேயே இந்த பக்கம் எழுதுங்க, வேர்கொண்டவர்களாகவும், ரூட்டட் அப்படின்னு எழுதுங்க. இந்த பக்கம் எழுதுங்க, அதே லைன்ல இந்த சைடு எழுதுங்க, கட்டப்பட்டவர்களாகும். இந்த பக்கம் அக்ரிகல்ச்சர், அந்த பக்கம் ஆர்கிடெக்சர். இந்த பக்கம் வேர் கொள்ளுங்க அவருக்குள்ள. அடுத்து ஒரு ஒப்புமை சொல்லப்பட்டிருக்கு பக்கத்துல, என்னது? கட்டப்பட்டு அவருக்கு மேலே. அல்லேலூயா. நான் கொஞ்சம் எழுதும் போது எப்படி எழுதுவேன்னா, கொஞ்சம் ஏதாவது அப்போ ஜீசஸ் அப்படின்னு போட்டால் அவருக்குள்ள நம்ம என்ன பண்ணால் வேர் கொள்ளணும், அவருக்கு மேலே கட்டப்படணும். அப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் இயேசுக்குள்ளே வராங்க, ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு கேட்டால் இருக்கிறது இல்லை. நானே நிறைய பேரை பார்த்துருக்குறேன், நிறைய பெண்களை பார்த்துருக்குறேன். விசேஷமாக நல்ல உற்சாகமாக கூட்டங்களுக்கு வருவாங்க, ஆனால் அவங்க நினச்சது அவங்க வாழ்க்கையில் நடக்கலை, அவங்க ஜெபிச்சது அவங்களுக்கு ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா கர்த்தரை விட்டு என்ன பண்ணிடுவாங்க? தூரம் போயிடுவாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதனால்தான் முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுதே நம்ம கர்த்தர் நம்மக்கிட்ட எதை எதிர்பார்க்குறாருன்னா, நம்ம மனம் எப்படி புதிதாகணும் அப்படின்னா, நான் நினச்சதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்ற நிலை மாறி கர்த்தர் நினைத்தது என் வாழ்க்கையில் நடக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு நினைவுகள் உண்டு, ஆண்டவருக்கு ஒரு நினைவுகள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, உங்கள் நினைவுகளை விட அவர் நினைவுகள் பெஸ்ட்டு. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு இது பெஸ்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க, அது உங்கள் பிள்ளைக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டு மேலே கோச்சிக்காதீங்க. என்ன தெரியுமா நீங்கள் உடனே சொல்லணும்? இல்லை, இதை விட ஒரு பெஸ்ட்டு. ஒருவேளை என் நினைவுகள் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் நினைவுகள் நடக்கட்டும்ப்பா. அல்லேலூயா. அப்படி கர்த்தருடைய சித்தம், அவருடைய நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பெருசு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்த்தாலும், என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை நான் சொன்னாலும், நான் நினச்சி பார்த்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அது ஒரு, என்னை பொறுத்தவரையும் என் வயசில் நான் எதிர்பார்த்தது ஒரு நல்ல எதிர்பார்ப்பு தான், ஒரு டீசெண்டான ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனால் கர்த்தர் என் மேலே வச்ச நினைவுகள் கம்ப்ளீட்டாக வேற. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை சந்தித்த பொழுது நான் எதற்கு முதல்ல என் வாழ்க்கை அர்ப்பணிச்சேன்னா, கர்த்தருடைய சித்தத்துக்கு தான் அர்ப்பணித்தேன். அந்த அர்ப்பணிப்பு ஒருவேளை நான் நினச்சதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சான்னு கேட்டால் நான் சொல்லுவேன், வாலிப பிள்ளைங்களுக்கு பிரசங்கிக்கும் போது சொல்லுவேன், நான் ஒரு லிஸ்ட் வச்சுருந்தேன். அந்த லிஸ்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் ஆண்டவர் டிக்கு போட்டார், மற்ற எதுவுமே நடக்கலை. நான் நினச்சது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணார், சரி இதை வச்சுக்கோ, போனால் போட்டோம், உனக்கு ஆறுதல். மற்ற எதுவுமே என் லைஃப்பில் என்ன பண்ணல, நான் நினச்சபடி நடக்கலை. ஆனால் அவர் நினச்சது எல்லாமே நடக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா இருக்கு. என் அம்மா என்னை குறித்து நினச்ச சில நினைவுகள் உண்டுங்க. எங்கள் அம்மாவுக்கு நான் வெளிநாடு போகணும், வேலை செய்யணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும். எல்லா அம்மா, எந்த அப்பா அம்மா கெட்டது நினைப்பாங்க? பிள்ளைங்களுக்கு நல்லதான் நினைப்பாங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதான் நினைக்கிறீங்க. ஆனால் நல்லதெல்லாம் நம்மதில்லை. நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம போய் உட்காந்துக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? சோதோம் குமாராவை பார்த்தா ஏதேன் மாதிரி இருந்துச்சான், நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அது நமதில்லை லோத்தேன்னு எப்படி சொல்கிறது? எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது? ஆமாம் சிஸ்டர், நல்லா இருக்குன்றதுக்காக நமதாக்கிக்க முடியாது. அல்லேலூயா. அது தேவ சித்தமா? ஆமென். ஆனால் என் அம்மா நினச்சபடி என் லைஃப் நடக்கலை. ஆனால் இன்றைக்கி எங்கள் அம்மா நினையாத, அவங்க நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை என்ன இருக்குது? ஆமென். அல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவருடைய நினைவுகள் என் மேலே பெருசாக இருக்குது. நீங்கள் ரொம்ப வருத்தத்தோடு கவலையோடு இங்கே வந்திருப்பீங்க, உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவரை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து. ஒருவேளை ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கீங்க, நான் நினச்ச எதுவுமே நடக்கலை, நான் ஜெபிச்ச எதுவுமே கிடைக்கல. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறார், பரவாயில்ல பரவாயில்ல, கர்த்தர் நினைவுகள் நடக்கும், அது உங்கள் நினைவுகளோட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தீமை செய்ய தெரியாது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் என் அம்மா சொன்னது, என் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத சில பாயிண்ட் இருக்கும்ல, நமக்கு ஞாபகம் இருக்கும்ல, எங்கள் அப்பா சொன்னது, எங்கள் அம்மா அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு தீமை செய்யவே மாட்டார்னு சொன்னாங்க. அவங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது எங்கள் வாழ்க்கையில் எல்லா பக்கமும் தீமை தான் இருந்துச்சு.
ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை தீமை செய்யவே மாட்டாருன்னு இன்றைக்கும் நான் நினைக்கிறேன். எது என் வாழ்க்கையில் பாதகமாக நடந்தாலும், ஆப்போசிட்டாக நடந்தாலும் நான் ஒரு வார்த்தை மனசில் இருப்பேன், இல்லை நம்ம அப்பா நமக்கு தீமை செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லாமா, நீங்க நல்லவர்ப்பா. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. சொல்லாமா, நீங்க நல்லவர். நீர் நல்லவரே, உறுதியா, சர்வ வல்லவர், உம் கரங்கள் என் ஆதாரம். இயேசுவே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. தாங்கினி ஏந்தினி சுமந்தீர் தப்புவித்தீர், தாங்கினி ஏந்தினி சுமந்தீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. சொல்லாமா, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. கரங்களை அசைச்சு, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீங்க நல்லவரப்பா, நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, நீங்க நல்லவர். நீர் நல்லவரே, சர்வ வல்லவர், உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவர், சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். இந்த சர்வ வல்லவர்ன்ற வார்த்தை எப்படி என்ன இருக்கு பைபிள்னா, எல் ஷடாய்னு இருக்கு. ஆமென். எல் ஷடாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சர்வ வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியாதுன்னு ஒன்று கிடையாது. ஆமென். முழுவதுமா உங்களை அப்படியே வெட்டி சாச்சா கூட அதிலிருந்து ஒரு துளிரை வெளியே வர வைக்க அவரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சமீபத்தில் நாங்கள் ஒரு இடத்துல ஆராதிச்சுட்டு இருந்தோம். என் கணவர் வர்ஷிப் பண்ணி ஒரு வர்ஷிப் டைம். அதே மாதிரி நான் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். உட்காரும்போது எனக்கு ஒரு அப்படியே ஒரு விஷன் மாதிரி, ஒரு தரிசனத்தை போல் நான் அப்படியே பார்க்குறேன். அப்படியே ஒரு வெட்டப்பட்ட மரம் இருக்குது, அப்படியே தரையோடு வெட்டியிருக்காங்க அந்த மரத்தை. ஆமென். சும்மா கொஞ்சம் மேலே வெட்டுறது அப்படியெல்லாம் இல்லை, தரையோடு வெட்டியிருக்காங்க அந்த மரத்தை. ஆனால் அந்த மரத்துலேருந்து ஒரு துளிர் அப்படியே முளைச்சி வர்றது எனக்கு அப்பா காமிச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஒரு பாடல், அந்த தரிசனத்தை பார்க்கும்போது என் வாயில் ஒரு பாடல் வந்துச்சு. ஆமென். அந்த பாடலை சொல்கிறது, வெட்டப்பட்ட இடத்துல ஒரு துளிர் முளைக்கிறது. அடுத்த வரி எப்படி நான் அப்படியே அப்படியே பாட ஆரம்பித்தேன். ஏன்னா, வெட்கப்பட்ட இடத்துல என் தலை நிமிர்ச்சு. ஹல்லேலூயா. அதே இடத்துல தான் கர்த்தர் ஒரு துளிர்க்க வைக்கிறேன். ஆமென், ஆமென். எந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டோமோ, என்ன ஆண்டவரே இப்படி என்னை கைவிட்டீங்களேன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே, இந்த இடத்துல நான் வெட்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு, இந்த ஜனத்துக்கு முன்னாடி என் தலை குனிகிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரியும், இதே இடத்துலையே, இதே மனுஷருக்கு முன்னாடியே, இவங்களுக்கு முன்னாடியே என் தலையை நிமிர செய்ய உமால முடியும். ஹல்லேலூயா. அவரால் முடியும். அதான் எல் ஷடாய், அதான் சர்வ வல்லமையுள்ளவர். ஒரு கதையை அப்படியே தலைகீழா திருப்ப அவரால் முடியும். ஆமென்.
அப்ப எப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு அவர் மேல இருக்கணும்னா, உறுதியான நம்பிக்கை. அல்லேலூயா. உயர்விலும் தாழ்விலும் எந்த நிலையிலும் எத்தனை மோசமா உங்க வாழ்க்கை மாறினாலும் நீங்க என்ன சொல்லணும், உங்க மனசு என்ன சொல்லணும் தெரியுமா? என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீங்க என்னோடு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை வருது? அப்படி உறுதியாய் அவரை பற்றி கொள்ற, ரூட்டடா இருக்கணும். இந்த ரூட்டட், அந்த வார்த்தை 2 வார்த்தை இருக்கு சொன்னேன்ல. ரூட், ஒன்று ரூட்டட், இன்னொன்று கட்டப்படுறது. ஒன்று ஒரு ரூட்டட்னா மரத்தை குறிச்சு, மரம் தானே, வேர், மரம்னா தான் வேர். அப்போ ஒரு மரம் வளரணும்னா அதோடைய வேர் என்ன ரொம்ப முக்கியம். ஒரு கட்டிடம் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா அதுக்கு என்ன முக்கியங்க? அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த பக்கம் வளருவதற்கு ரூட், அல்லேலூயா, வேர் எப்படி முக்கியமோ கட்டப்பட்டு எழும்புவதற்கு ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம வளரணும், நம்ம பெருகணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டில், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். தெரியுமா உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு? எப்போ பாடணும்? எப்போ பாடணும்? எல்லாரும் நம்மளை நல்லா சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணும் போதெல்லாம் இல்லை, வாய்ப்பே இல்லை, உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க பாருங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இதான் பாடணும். அவன் பிசாசை எதிர்க்கிறதுக்கு வழியெல்லாம் நான் சொல்லித்தரேன். இப்போ நம்ம பிரசங்கத்தில் அடுத்தடுத்த வசனங்கள் சொல்லித்தரேன். அது ஒரு விஷயம் என்னன்னா, அவன் ஒன்று வந்து உங்ககிட்ட சொல்கிறான் பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் பேசணும், ஆப்போசிட்டாக நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. அவன் சொல்லுவான் அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிச்சுன்னா, இல்லை என் கதைலாம் முடியல. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நீங்க எப்படி பாடுறீங்கன்னு தெரியல, ஆனா நான் எப்படி பாடுறேன்னா, உள்ளத்துல எனக்கு அப்படியே அதை பாடும்போது எனக்கு நரம்பெல்லாம் அப்படியே பாருங்கடா நடக்கண்டா, நீ என்ன சொல்றது, நீ என்ன என் வாழ்க்கையை குறித்து சொல்றது? அவங்களுக்கெல்லாம் என்ன அதிகாரம் இருக்கு? அவங்க சொல்றதெல்லாம் இந்த கூரை கூட கேட்காது. இப்பெல்லாம் அப்பெல்லாம் ஆடு மாடு ரோட்ல இருக்கும், நாங்க பிரயாணப்படுறதுனால சொல்றேன். அப்பெல்லாம் ஷூனா மாடு எழுந்து போகும், இப்பெல்லாம் ஷூனா திரும்பி இப்படி பாக்குது. மனுஷங்க கூட சேரக்கூடாதுன்னு அதுக்கு சொல்லி கொடுக்கணும் போல இருக்கு. மனுஷங்க கூட சேர்ந்து சேர்ந்து அதுங்கள மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கடைசி காலத்துல, இந்த கடைசி கால அடையாளத்துல ஜனங்க தான் கொஞ்சம் முரட்டாட்டம் பண்ணுவாங்கன்னா, இப்ப ஆடு மாடு நாய். இப்ப சமீபத்துல நாங்க போய் இந்த ஊழியத்துல ஒரு நாய் நின்று, நான் அதை பத்தி கடந்து போகணும், நமக்கு கொஞ்சம் நாய்னா என்னடா இது, சின்ன வயசுல கொஞ்சம் துரத்தி எல்லாம் ஓடி வந்த இன்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நான் எங்க இருந்தா நான் இங்கேயும் நின்றுப்பேன். சரி உனக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு, அப்ப நான் ஷூன்றேன், அது பாட்டுக்கு வேலையை பண்ணுது. அது ஒன்றுமே, அது நீ என்ன ஷூன்னு சொல்கிறது, வேணா நீ போ அப்படின்ற மாதிரி அது பண்ணுச்சு. நான் நினச்சேன், ஏன் நீயும் இப்படி ஆகிட்டே மனுஷங்க மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். அப்போ அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு கடைசி காலத்தில். அப்போ ஒரு மனுஷன் சொன்னால் நாய் பேய் கூட கேட்க மாட்டேங்குது. நம்ம பிள்ளையே தண்ணி எடுத்துகிட்டு வாடானா, ஏன் உனக்கு கை இல்லையான்றான். ஸோ நம்ம பிள்ளையே கேட்க மாட்டேங்குது, அப்படி தானே? அப்போ நான் சொன்னால் எப்படி? அபிஷேகம் பெற்றவங்க சொன்னால் ஆவிக்குரிய மண்டலம் கேட்கும். ஹல்லேலூயா. அதனால ஏதோ ஒரு டீச்சர் உங்க பிள்ளைய பத்தி சொல்றது, ஏதோ பக்கத்து வீட்டு அக்கா உங்க வாழ்க்கையை பத்தி சொல்றது, ரட்சிக்கப்படாத உங்க எதிர்காலத்தை குறித்து சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கா நீங்க சொல்ற மாதிரி இல்லை, என் அப்பா சொல்ற மாதிரி தான் நடக்கும். அவர் என்ன சொன்னாரு? நீ வாழுவ, நீ உயருவ, நீ பெருகுவ. ஆமேன். அதுதான் என் அப்பா சொல்லியிருக்காரு, அதுதான் நடக்கும். அப்போ நம்ம எல்லாருக்குள்ள சில பேருக்குள்ள ஒரு பயம் இருக்கும்ல, யாரோ சாபம் விட்டாங்க, அவங்க என்னை குறித்து இப்படி பேசிட்டாங்க, இவங்க என்னை குறித்து கூட தான் பேசுகிறாங்க. ஒன்றும் நடக்காது. எனக்கு நல்லா தெரியும் என் அப்பா என்னை குறித்து என்ன சொல்லுகிறாங்க. ரெண்டாவது, நான் என்னை குறித்து என்ன சொல்கிறேன், அதான் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் அப்பா சொல்கிறத நான் சொல்கிறேன். என் தேவனால், இதுதான் நீங்கள் சொல்கிற தீர்க்க தரிசனம் உங்கள் வாழ்க்கைக்கு நேரா. சொல்லுங்கள். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். It's a prophecy. சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். மறுபடியும் என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன்,
அல்லேலூயா. மனிதர்களால பார்க்க முடியாதது என்ன? வேர், அஸ்திபாரம். இதை ரெண்டையுமே மனுஷங்களால பார்க்க முடியும். அல்லேலூயா. உண்மையா இல்லையா? நம்மால எதை பார்க்க முடியும்? வளர்ந்து வந்து கனிகளை, மரத்தை, இலைகளை, அதுதான் நம்மளால பார்க்க முடியும். ஆனா மனுஷங்களால பார்க்க முடியாதது என்னன்னா வேர். அல்லேலூயா. நம்ம உன்னை பார்க்க முடியல அப்படின்றதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அப்படிதானே? ஆமேன். உங்களால் ஆக்சிஜனை பார்க்க முடியுதா? முடியாது. ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அப்படிதான் வேரும் சரி அஸ்திபாரமும் சரி மனுஷங்களால் பார்க்க முடியாது. நான் கொஞ்சம் சின்ன வயசில், இப்போவே சின்ன வயசுன்றீங்களா? இல்லை, இன்னும் சின்ன வயசில் இருக்கும்போது நான் எப்படி யோசிச்சேன்னா, இந்த ஜனங்கள், அந்த மனுஷங்களே இப்படி தான். கஷ்டப்படும் போது யாருமே வரமாட்டாங்க. எல்லாம் சாதிச்சு நம்ம வந்து கொஞ்சம் வந்து நின்னா அதுக்கப்புறம் ஜனங்க வருவாங்க. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். கரெக்டாக இல்லையா? கஷ்டப்படும் போது யாராவது நம்ம கூட வருவாங்களா? இல்லை, வரமாட்டாங்க. ஏன் அவங்க வரமாட்டாங்கன்னா அது அவங்க தப்பு இல்லை. அல்லேலூயா. முதல்ல எனக்கு கோவம் வரும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நான் எங்கள் மம்மி கிட்ட சண்டை போட்டிருக்கேன். இதுக்காக அவங்க என்ன நம்ம கஷ்டப்படும் போது அவங்க நம்மளை வந்து பார்த்தாங்களா? இப்போ நம்ம வராங்க சொந்தம் கொண்டாடிட்டு, ஏன் நீ அவங்களுக்கு நல்லது செய்கிற அப்படின்னு கேட்டிருக்கேன் எங்கள் அம்மா கிட்ட. நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, அது அவங்க, இது நான். அது அவங்க குணத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க, இது என் குணம், இதை நான் வெளிப்படுத்துகிறேன். ஆனால் அது எனக்கு கன்வின்சிங்காக இல்லை. கஷ்டப்படாதவங்க, நம்ம கூட கஷ்டப்படும் போது நிற்காதவங்க நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம கூட வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளரதான் நான் கற்றுக்கொண்டேன், நம்ம வேறு ஊன்றது மனுஷங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா மனுஷனுக்கு முகத்தை பார்க்குற எபிலிட்டி தான் இருக்கே தவிர மனசை பார்க்குற கிருபை மனுஷனுக்கு இல்லை. அல்லேலூயா. மரத்தை பார்க்குற எபிலிட்டி தான் அவனுக்கு இருக்கே தவிர வேற பார்க்குற கிருபை மனுஷனுக்கு இல்லை. பில்டிங்கை பார்க்குற கெப்பாசிட்டி தான் மனுஷனுக்கு இருக்கே தவிர அஸ்திபாரத்தை பார்க்குற கிருபை அவனுக்கு இல்லை. அதனால நம்ம கஷ்டப்படும் போது ஒருத்தர் நம்ம கூட நிற்கலைன்னா பரவாயில்ல. அவங்க மேலே கோபம் வேண்டாம், அவங்க மேலே வருத்தம் வேண்டாம், அவங்க மேலே கசப்பு வேண்டாம். ஏன்னா அவங்களால நம்மளை பார்க்க முடியல. அல்லேலூயா. அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாங்கன்னா பரவாயில்லை. ஏன் தெரியுமா நான் பரவாயில்லன்னு சொல்கிறேன்? இட்ஸ் ஓகே. ஏன்னா அவங்கள நீங்கள் மனசில் வச்சு உங்களுக்குள்ள ஒரு கசப்பு வேர் வந்து அந்த கசப்பு ஒரு மனத்தை கொடுத்து அது ஒரு கசப்பான கனிகளை கொடுத்துச்சுன்னா அது உங்களுக்கு கஷ்டமா அவங்களுக்கு கஷ்டமா? ஆமென். அதனால யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒரு காலத்தில் நம்ம கூட நிற்கல, நமக்கு செய்யலை, நமக்கு பண்ணல அப்படின்ற வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்தால் ஆவிக்குரிய நிலையில் வளர வளர ஒன்றை மனதில் வைத்துக்கொள்ளணும். என்ன அப்படின்னா, இல்லை, எல்லாவற்றும் நீங்களும் எனக்கு தீமை செய்தீர்கள், கர்த்தரும் அதை எனக்கு நன்மையாய் முடியும். அல்லேலூயா. அவங்க நம்மளை அப்படி செஞ்சது நல்லது. அன்னைக்கு அவங்க அப்படி பேசுறதுனால தான் நீங்கள் வெறியாக வந்து வாழ்ந்து காமிச்சிங்க. இல்லாமல் அவங்க உங்களை அப்படியே பக்கத்திலே வச்சுருந்தா கடைசி வரையும் அவங்க நிழல்லே நீங்கள் வாழ்ந்துருக்கணும். அவங்க கை பார்த்தே நீங்கள் வாழ்ந்துருக்கணும். இன்றைக்கி அப்படியே கெத்தாக நடந்து வரீங்க இல்லை, தனியாக கொஞ்சம் இருந்தால் கூட நான் அப்படி நிற்கிறீங்கல்ல, அது வந்திருக்காது. அப்போ அவங்களுக்கெல்லாம் நன்றி தானே சொல்லணும். அல்லேலூயா. நானும் அப்படி தான் சொல்லுவேன். நான் அவங்க அப்படிப்பட்ட நபர்கள் என் வாழ்க்கையில் வந்ததுக்காக நான் நன்றி தான் சொல்லுவேன். ஆமென். சும்மா இருந்தால் என்ன பெரிய ஆள் ஆக்குனதே அவங்க தான். நான் பாட்டுக்கு எங்கேயும் ஓரமாக இருந்திருப்பேன். ஆனால் அவங்களே ஏதாவது பண்ணி ஆனால் நான் பெரிய ஆளே இல்லை, அதுதான் உண்மை. ஆமென். அப்போ நல்லது. அப்படிப்பட்ட எதிர்மறையான ஒரு ஆமான் எலும்புலனா ஒரு மொர்தேகாய்க்குள்ள இருக்கிற வைராக்கியம் வெளியே வந்திருக்காது. அல்லேலூயா. ஆமென். இப்போ மொர்தேகாய்க்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தை, அந்த ஆண்டவர் மேலே அவனுக்கு இருந்த உறுதியான பற்று, அதான் நான் சொல்ல வரேன். உறுதியான அந்த பற்றுதலை வெளியே கொண்டு வந்து அதை அடையாளமாய் நிறுத்தினது யாருன்னா கர்த்தர் தான். ஆனால் அதற்கு ஆண்டு யூஸ் பண்ணது ஆமான். அல்லேலூயா. தாவீது நல்லா மியூசிக் வாசிக்கிறவர், டேவிட் நல்லா பாடுறவர், டேவிட் நல்லா ஆடு மேய்க்கிறவருன்றதை தாண்டி தாவீதுக்குள்ள ஒரு ஃபயர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆண்டருக்காக ஒரு ஃபயர் டேவிட்குள்ளே இருக்கு அப்படின்ற அறைக்குள்ள தான், அவங்க வீட்டில் தான் என்ன நடந்துச்சு? அபிஷேகம் நடந்துச்சு. ஆனால் அறையில் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் வெளியரங்கமாக்கப்படணும்னா ஒரு கோலியாத் வரணும். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் அறையில் ஜெபிக்கிற ஜெபம் வெளியில் அடையாளமாக உங்கள் வாழ்க்கையில் வரணும்னா ஒரு எதிர்மறையான மனுஷனோ எதிர்மறையான சூழலோ வரும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர்றது? How many of you understand this? நீங்கள் ஜெபிக்கிறீங்கல்ல, உங்கள் ஜெபங்கள் அது அறையில் ஜெபிக்கிறீங்க, அது வெளியே கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் சில எதிர்மறையான சூழல்களை அனுமதிக்கிறார்.
அந்த சூழல்கள் வந்து 4 பேருக்கு உங்கள் பிரச்சனை தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை தூக்கி வந்து நிறுத்தும் போது தான் உங்களுக்கு விளங்க, ஓ இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஒரு அடையாளமாக நிறுத்துறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள் இருக்கிற ஒரு வைராக்கியத்தை, உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபயரை, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வெளியே கொண்டு வருவதற்கு தான் கர்த்தர் எதிர்மறையான சூழல்களை அனுமதிக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் அடுத்த இந்த நாள்லேருந்து, இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நாள்லேருந்து ஒரு பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? ஏதோ எனக்குள்ளேருந்து வெளியே வரப்போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். கர்த்தர் எனக்கு அறைகளில் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தம் வெளியரங்கமாக நிறைவேறணும். எஸ்தர் 3 நாள் ஜெபிச்சானா எப்படி? எல்லாரும் அவள் பாட்டுக்கு அறைக்குள்ளே ஜெபிக்கிறா. அந்த அறையில் ஜெபித்த அவள் ஜெபங்கள் வெளியரங்கம் ஆகுறது. ஆமென் ஆமென். பெண்கள்னால் ஜெபம் தான் எல்லாருமே சொல்லுவாங்கல்ல, ஆனால் இப்போ எப்படின்னு தெரியல இந்த காலத்தில். ஆனால் ஜெபிக்கிறவங்க மெஜாரிட்டி யார் தான் குடும்பத்தில்? பெண்கள் தான். ஆனால் பெண்கள் நிறைய நேரம் ஜெபிச்சாலும் நிறைய செஞ்சாலும் அவங்க டக்குன்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணிடுவாங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, நான் எதுவுமே சொல்ல. டக்குன்னு சோர்ந்து போயிடுவோம். டக்குன்னு வார்த்தையை விடுறது யாரு? நம்ம தான். கரெக்டாக இல்லையா? நம்ம தான். ஆண்களை பாருங்கள், அவங்க எது கடல் புயல் வந்தால் கூட சரி அப்படியே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அவங்க அவ்வளோ டக்குன்னு என்ன பண்ண மாட்டாங்க, வார்த்தை விட மாட்டாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு சீக்ரெட்டை வெளியே போய் சொல்கிறதே பெண்கள் தான். அது பெண்கள். நான் அப்புறம் பைபிள் பார்த்தா தெரிஞ்சு இது ஒரு பிரச்சனைன்னு நான் நினச்சேன். ஆனால் பைபிள் வாசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு, அந்த காலத்திலேயே ஒரு விஷயத்தை வந்து கடத்தி சொல்லணும்னா பெண்கள்கிட்ட தான் சொல்லுவாங்களாம். அப்போல்லாம் ஆல் இண்டியா ரேடியோ இல்லை போல இருக்கு. அதனால பெண்கள். ஆனால் வசனம் சொல்லுறது, தேவன் வசனத்தை தந்தார் அதை பிரசித்திப்படுத்துகிறவர்கள் அநேகர்னு ஒரு வசனத்தில் சங்கீதத்தை ஒரு பகுதியை வந்து, சங்கீதம் இல்லை, ஒரு பகுதியை வந்து நான் பிரசங்கித்தேன் பெண்கள் கூட்டத்தில் போன மாதம் நினைக்கிறேன். அப்போ அந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் ஆங்கிலத்தில் தியானிக்கிறது என்னோட வழக்கம். நான் கொஞ்சம் இங்கிலீஷில் மெடிடேட் பண்ணேன். அப்படி மெடிடேட் பண்ணால் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, அதை பிரசித்திப்படுத்துகிறவர்கள் அநேகம்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல பெண்களை தான் குடிச்சிருக்கு. தமிழில் அது அநேகம்னு சொல்லிட்டாங்க. பெண்கள் தான் பிரசித்திப்படுத்துவாங்க. இப்போ பாருங்க, தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 சொன்னது யாரு? டேவிட பிரபலமாக்குனதே யார் தான்? இந்த பிரசித்திப்படுத்துகிற வேலையை அந்த நாட்களில் பெண்கள் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு அக்கா கிட்ட சொன்னால் போதும், அந்த அக்கா எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அது நல்ல விதத்துக்காக வேதத்தில் பயன்பட்டுருக்கு. ஆனால் நம்ம இப்போ அது கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் ஆகுறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு விஷயம் பாருங்கள், ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு ரகசியம் வெளியே போகுதுன்னா நிச்சயம் அது பெண்கள் வெளியே தான் வெளியே போயிருக்கும். ஆண்கள்கிட்ட இருந்து சரக்கை வாங்கவே முடியாது. 2 நாள் அந்த அந்த ஐயாவை இன்னொரு ஐயா கூட போய் அந்த ஐயா கூட தங்குங்கன்னா கூட 2 நாள் ஆனால் கூட தான் மனைவியை பற்றியோ தான் பிள்ளைகளை பற்றியோ ஆண்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களை 2 நிமிஷம் எப்படி இருக்கீங்க அக்கானா அடுத்து உங்கள் வீட்டு கதையை தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க. நடக்குதா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி நம்ம என்ன இருக்கக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது. இப்போ நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிறது ஒரு துவக்க நிலை தான். ஹல்லேலூயா. ஆமென். அவங்க பேசுனாங்கன்னா அப்படி ஒரு மெச்சூர் கிறிஸ்டியன் அவங்க அப்படின்னு ஆயிராது. அவங்க இப்போ தான் என்ன பண்ணியிருக்காங்க, பிகினர். அதுக்கப்புறம் தான் கனி இருக்குது, வரங்கள் இருக்குது, கேரக்டர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது பரிசுத்த ஆவியினுடைய டைமென்ஷன். இப்போ தான் சமீபத்தில் நான் ஒரு செய்தி, ஒரு ஊழியக்காரருடைய செய்தி கேட்டுட்டு பரிசுத்த ஆவியானவர் குறித்து அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். ஹோலி ஸ்பிரிட் யாருன்னா ஜீசஸ் அன்லிமிட்டட்னார். பரிசுத்த ஆவியார் யாருன்னா இயேசு, லிமிட் இல்லாத இயேசு, அவர் தான் பரிசுத்த ஆவியார். ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வரும்போது மாம்சத்தில் இருந்ததுனால அவருக்கு என்ன பண்ண முடியல, நிறைய இடத்துக்கு போக முடியல. ஆனால் பரிசுத்த ஆவியார் அப்படி கிடையாது, எங்கே வேணாலும். அல்லேலூயா. அவரால் உள்ளே வர முடியல. இயேசு கிறிஸ்துவால் இன்னொருத்தருக்குள்ளே போக முடியுமா? ஏன்னா அவர் மாம்சத்தில் இருக்கார், லிமிட்டடாக இருந்துச்சு, சரீரத்தில் இருந்தார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா ஜீசஸ் அன்லிமிட்டட். அல்லேலூயா. அப்போ இயேசுக்குள்ளே இருந்த எல்லாமே உலகம் எங்கும் போகிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளே என்ன வேணும் பெண்களுக்குள்ளே அப்படின்னா, இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம வாசித்தோம்ல, அந்த வசனத்தில் கொலோசியர் 2:7 ஒரு வார்த்தை அதிகமாக இருக்கிறது. அந்த வார்த்தை என்னன்னா விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. எழுதுகிறவங்க எழுதுங்க. நான் இன்றைக்கி ரூட்டட் எதை குறித்து பேச போகிறேன்னா, ரூட்டட் இன் ஃபெய்த். ஒரு ஸ்திரீ எப்படி இருக்கணும்னா விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். எத்தனை பேர் சொல்வீங்க ஆமென்? நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அந்த விசுவாசம் பெருகுகிறதுக்கு ஒரு வழியும் அடுத்த வார்த்தையில் இருக்கு பாருங்க, ஸ்தோத்திரத்தோடு பெருகுவீர்களாக. ஆமென்.
ஆமென். நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வயசான அம்மாக்கள் இங்கே இருக்கீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிற ஆலோசனை என்ன தெரியுமா? அந்த காலத்தில் நாங்கள் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த காலத்தில் நாங்கள்லாம் பொழைச்சோம் அப்படின்னு சொல்லாதீங்க. அந்த காலம் ரொம்ப வேற, இந்த காலம் இப்போ எங்கள் அத்தை இருக்காங்கன்னா அவங்க தான் என் கணவரை வளர்த்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளைய வளர்க்குறதுக்கும் அதே நான் என் பேர பிள்ளைய வளர்க்குறதுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த காலம் மாதிரி இந்த காலத்து பிள்ளைங்க அந்த காலம் மாதிரி இந்த காலத்தில் செய்ய அல்லேலூயா. நான் பிரின்சிபல்ஸை மாற்ற சொல்லலை, பிரின்சிபல்ஸை மாற்ற வேண்டாம். அதாவது சட்னி வேணும் தான், ஆனால் அதில் அம்மியில் அரைங்கன்னு சொல்லாதீங்க. நாங்கள் மிக்சியில் அரைக்கிறோம், ஆனால் சட்னி வரும், சட்னி வந்துடும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? நாங்கள் அந்த காலத்தில் அம்மியில் அரைச்சோம், இந்த காலத்தில் அம்மியில் அரைக்க முடியாதம்மா. உங்களுக்கு என்ன வேணும்? சட்னி வேணும், சட்னி நாங்கள் தரோம், விட்டுருங்க. அப்போ வயதானவர்களுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன், வயதானவங்களும் சின்ன பிள்ளைங்களும் இன்னும் ஏன் நான் வயசானவங்களை இந்த வார்த்தையை சொல்லும்போது கொஞ்சம் அவங்களுக்கு குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, மிகுந்த தாழ்மையோட வயதானவர்களுக்கு உங்களை என் அம்மா மாதிரி உங்களை என் பாட்டிமா மாதிரி நினச்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதிகமாக நீங்கள் பேசுகிறத விட எப்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணவே உங்கள் குடும்பம் மாறதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் சொல்லி மாறாத உங்கள் பிள்ளை உங்கள் ஸ்தோத்திரத்தினால மாறும்ன்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லி மாறாத மருமக உங்க ஸ்தோத்திரத்தினால மாறும். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் பெருகிறதுக்கு பைபிள் சொல்லி கொடுக்க நிறைய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் நமக்குள்ள நிறைய நேரத்தில் விசுவாசம், சில பேர் என்கிட்ட பேசும்போது ஃபோனில் சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த கான்வர்சேஷன். நான் நல்ல விசுவாசத்தோடு தான் இருக்கேன் சிஸ்டர், ஆனால் யாராவது ஏன்னா அவங்க குழந்தைக்காக காத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் நல்ல ஃபெய்த்தாக இருக்கேன், என்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்காரு, எனக்கு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு வார்த்தையை கொடுத்துருக்காரு, நான் நல்ல விசுவாசத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா, யாராவது அந்த மாதிரி பொதுவாக என்கிட்ட கேட்கும்போது உடனே என் விசுவாசம் என்ன ஆயிடுது? தளர்ந்து போயிடுச்சு. இப்போ இந்த விசுவாசத்தை இப்போ அது இன்னொரு ஆலோசனை சொல்கிறேன். ஒருத்தர்கிட்ட இல்லை அப்படின்றத இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய அபிஷேகம்லாம் தேவையில்லை. அல்லேலூயா, ஆமென். உங்ககிட்ட இல்லையா அப்படின்னு போய் கேட்குறது நல்லா இருக்காது. பிள்ளை இல்லாதவங்ககிட்ட போய் ஏன் பிள்ளையை பற்றி பேசுகிறீங்க? பேசாதீங்க. வீடு இல்லாதவங்ககிட்ட வீடு வாசலை பற்றி பேசாதீங்க. வேலை இல்லாதவங்ககிட்ட வேலையை பற்றி பேசாதீங்க. அப்போ தான் உங்கள் வேலையை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் பார்த்துருக்கேன், நிறைய பெண்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா? நாங்கள் எதை சொல்லுவோம், ரொம்ப நாங்கள் சொல்லணும்னு சொல்ல மாட்டோம், அவங்க தான் கேட்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களாம் வச்சுட்டு. ஆமாம், நான் கஷ்டம்தான் பிள்ளைங்களை வச்சுட்டு காரில் கொண்டு போகிறது என்ன. அப்போ உடனே நான் சொல்லிட்டு இருப்பேன், உடனே சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல, கார்லாம் இருக்குது, நாங்கள்லாம் சைக்கிளே தான் வச்சு சுற்றணும். நாங்கள் நீங்கள் சைக்கிளில் இங்கிருந்து அடுத்த தெரு, அதுக்கடுத்து அது தெரு, அடுத்த தெரு போயிருப்பீங்க. நான் காரில் போனாலும் 12 மணி நேரம் காருக்குள்ளே வச்சுருக்கேன். அல்லேலூயா. இப்போ நான் பெருசு நீங்கள் பெருசு நான் சொல்ல, ஒருத்தங்க அவங்க பிரச்சனையை சொல்லும்போது காது கொடுத்து கேட்கணும். அப்போ தான் நான் எதையோ சாதிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றேன்? ஆமென். எல்லாத்தையும் நம்மன்னு இருக்கக்கூடாது. அடுத்தவங்க சொன்னால் அதை காது கொடுத்து கேட்கணும், அவங்க கஷ்டங்களை புரிந்து கொள்ளணும். சரி, நான் ஜெபிக்கிறேன். ஒருத்தங்களுக்கு ஒரு நீ இல்லைன்னா அவங்ககிட்ட போய் உனக்கு இது இல்லையா, எப்போ நீ கல்யாண சாப்பாடு போடுவ, எப்போ நீ அந்த இது போடுவ, எப்போ நீ அதை செய்வ அப்படி சொல்லாதீங்க. அந்த பிள்ளைய பார்த்தா வாழ்த்துங்க. அல்லேலூயா. வாழ்த்துறது குத்தி காமிக்காது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எனக்கு குழந்தை இல்லாதப்போ ஒரு அம்மா ஒரு குழந்தை கிடைச்சு, அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உன்ன மாதிரியா அந்த ஆண்டிக்கு ஒரு குழந்தை வேணும்னு நீ ஜெபம் பண்ணி. இவ ஜெபம் பண்ணுவாளா? பிறந்த குழந்தை ஜெபம் பண்ணுறேன்னு அவங்க எனக்கு காயப்படுத்தினாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? அல்லேலூயா. அப்போ இல்லைன்னு சொல்கிறத நிறுத்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்கிட்ட அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லை, ஆனால் போன வேளை நான் சாப்பிட்டேனே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை எனக்கு இப்போ பிள்ளை இல்லை, ஆனால் எனக்கு ஒரு நல்ல கணவர் இருக்கிறாரே, ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி என்ன உங்ககிட்ட இருக்கோ முதல்ல அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போதான் விசுவாசத்தில் பெருக முடியும். ஆமென். புலம்ப ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புலம்பல் என்ன செய்யணும்? உங்கள் விசுவாசத்தை அப்படியே உறிஞ்சு குடிச்சிடும். புலம்ப ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் ஃபெய்த் அப்படியே ரிலீஸ் ஆகிடும் உங்களை விட்டுட்டு. அல்லேலூயா. ஒன்று இல்லைன்னு உங்களுக்கு புரியுது, ஒரு பிரச்சனை உங்களை தாக்குதுன்னா உடனே புலம்பாதீங்க, வாயை உடனே ஜிப் பண்ணிடணும்.
போய் தேவ சமூகத்தில் அப்பா ஸ்தோத்திரம், உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா. எவ்வளோ அழகா இருக்குல்ல. நான் எவ்வளோ வேத புத்தகத்தில் எபினேசர்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இம்மட்டு உதவி செய்து. ஆமென், அல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லணும், எபினேசரே, அல்லேலூயா. அடுத்த ஒரு தேவை வரும்போது நீங்க கூப்பிட வேண்டிய நாமம் என்ன? எபினேசரே, இம்மட்டு உதவி செஞ்சீங்க, இனிமேலா என்னை கைவிட போறீங்க? அல்லேலூயா, ஆமென். இதுவரை உதவி செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமா? இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். நான் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த பாட்டெலாம் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்கல்ல. ஆமாம் சிஸ்டர், நீங்கள் பாடும்போது நல்லா தான் இருக்குது, வீட்டில் போனால் தான் புலம்ப தான் தோணுது. அவர் என் புருஷனை பார்த்தா புலம்புறதை விட என்ன செத்தனா சோத்திரம், இந்த பிள்ளைகளை பெத்தெடுத்து வளர்த்து போட்டேன், ஒன்றும் உருப்படாமல் இருக்குது அப்படி சொல்லாது. ஸ்தோத்திரப்பா, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. வயது முதிர்ந்தவங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் வாயில் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது வரைக்கும் செஞ்சீங்களே ஸ்தோத்திரம், இது வரைக்கும் நன்மை செஞ்சீங்களே, இனிமேலா தீமை செய்ய போறீங்க. என் அப்பாவுக்கு தீமை செய்யவே தெரியாதுங்க, அவர் அகராதிலே அப்படி ஒன்று இல்லைங்க, அவருக்கு தெரியாது. அல்லேலூயா, ஆமென். ஒருத்தரை கைப்பிடிச்சா அவங்கள விட்டுட்டு போக அவருக்கு தெரியாது. அல்லேலூயா. ஒருத்தங்களை நம்ப வச்சு ஏமாத்த அப்பாவுக்கு தெரியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி ஒரு தெய்வத்தை தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. அப்ப விசுவாசத்தில் நம்ம உறுதியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க விசுவாசம் வேர் மாதிரி, உங்க ஃபெய்த் ஃபவுண்டேஷன் மாதிரி. எவ்வளவு காற்றடிச்சாலும் கடல் கொந்தளிச்சாலும் அந்த மரம் நிற்கணும்னா அந்த மரத்துக்கு ஒரு ரூட்டே ஃபெய்த் தான். இந்த ரூட்டட் குறித்து நான் ஆல்ரெடி பிரசங்கிச்சிருக்கிறேன், பார்த்துருக்குறேன். இன்னும் நிறைய டைமென்ஷன் இருக்குது. அன்பு ஒரு ரூட், அதை குறித்து நான் பேசலாம், நிறைய இருக்குது. ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி ஃபெய்த்தை மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்லலாம், என்கிட்ட விசுவாசம் இருக்குது, ஆனால் உங்கள் விசுவாசம் எப்பொழுதுமே ஒருத்தர்கிட்ட ஃபெய்த் இருக்குன்னு அப்பா பார்த்துட்டாருன்னா அந்த ஃபெய்த்தை சோதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் கேட்டீங்களே, போன வாரம் கேட்டீங்களே, என்னை மட்டும் ஏன்பா சோதிக்கிறீங்கன்னு. போன மாதம் கேட்டீங்களே, என்னை மட்டும் ஏன்பா இப்படி சோதிக்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி டெஸ்ட் வைக்கிறீங்கன்னா, சரக்கு இருந்தால் தான் டெஸ்ட் வைக்க முடியும். அதாவது வசனம் எப்படி இருக்குன்னா, பொன்னை விட விலையேற பெற்றதாகிய, வெள்ளியையும் பொன்னையும் விட விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். ஆமென். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் காதில் கழுத்தில் போட்டிருக்கிறது, உங்கள் பீரோவில் இதுக்குள்ளே வச்சுருக்கிறது, பேங்க்கில் வச்சுருக்கிறது, இதெல்லாம் இல்லை சிஸ்டர், நீங்கள் வேறு கேட்க நல்லா தான் இருக்குன்றீங்களா? அதை எல்லாவற்றை விட உங்ககிட்ட விலையேற பெற்ற ஒன்று இருக்குன்னா அது என்னங்க? விசுவாசம். அப்போ ஒருத்தர்கிட்ட விலையேற பெற்றது ஒன்று இருக்குன்னா ரெண்டு இருக்குது. அல்லேலூயா. பிசாசு வருவானா வரமாட்டானா? நாங்கள் வீட்டிலே இருக்கிறது இல்லை, நாங்கள் எப்போவுமே வெளியில் இருப்போம். ஒரு நாள் வீட்டுக்கு வருவோம், அந்த நாள் துவைப்போம், அதை காய வைக்கிறதுக்காக ஒரு நாள் வச்சுப்போம், திருப்பி கதையும் பேக் பண்ணிட்டு போயிடுவோம். இப்படியே நாங்கள் கொஞ்ச நாள் போக போக எங்கள் ஏரியாவில் ஒரு திருடன் திருடிட்டான். எங்கள் ஏரியாவுக்கு ஒரு திருடன் திருடிட்டான். உடனே அந்த தெருவெல்லாம் என்ன, எங்கள் சர்ச்செல்லாம் என்ன பரவிருச்சுன்னா, எங்கள் வீட்டுக்கு தான் திருடன் வந்துட்டான்னு நினச்சிட்டாங்க. இந்த ஏரியாவில் திருடன் வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன் வந்திருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பாஸ்டர் வீடு இருக்குது. ஸோ அந்த பாஸ்டருக்கு ஃபோன் வந்திருக்கு, ஏன்னா அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுனால. இந்த மாதிரி ஸ்டீஃபன் அண்ணன் வீட்டில் தான் திருடிட்டாங்களா, ஸ்டீஃபன் அண்ணன் வீட்டில் தான் திருடிட்டாங்களா, ஏன்னா நாங்கள் தானே ஊரில் இருக்கிறது இல்லை, அதனால் இந்த வீட்டிலாம் திருடிட்டாங்கன்னு நினச்சேன். அப்போ பாஸ்டர் சொன்னாரா, எங்கள் வீட்லேயும் ஸ்டீஃபன் அண்ணன் வீட்லேயும் திருடன் வந்து என்ன தேடினாலும் ஒன்றும் இருக்காதையா, 4 பைபிள் தான் இருக்கும்னா. அவன் திருடா எங்கள் வீட்டில் பைபிள் தான் திருட முடியும், ஒன்றும் இருக்காது. ஆமென்.
அப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு திருடன் வரானாலே அங்கே எதுவும் விலையேற பெற்றது ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அப்போ ஏன் எனக்கு 2 டெஸ்ட், ஒன்று டெம்டேஷன், இன்னொன்று டெஸ்ட், சோதனை. தமிழில் 2மே சோதனைன்னு இருக்கு, ஆனால் இங்கிலீஷில் தனியாக இருக்கு. இப்போ பிசாசு நம்மளை தாக்குறானாலே உங்ககிட்ட ஏதோ விலையேற பெற்ற ஒன்று இருக்கு, அதான் உங்கள் விசுவாசம். அவன் திருட வர்றது எதை தெரியுமா? உங்கள் விசுவாசத்தை தான். ஏன்னா நீங்கள் விசுவாசம் மட்டும் உங்களுக்குள்ளே இருந்தா உங்களை அசைக்க யாராலும் முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அரியணையில் வீற்றிருப்பதா, அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நான் அசைக்கப்படுவதில்லையே. இந்த 2 வரியும் நான் அடிக்கடி பாடுற ஒரு வரி. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் நம்பிக்கை எப்படி தெரியுமா? நான் நம்புறேன்னு பரிதாபமான நம்பிக்கை எனக்கு இல்லை. நான் நம்புறேன், அந்த கெத்து நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதில் வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா? அரியணையில் இருக்கிறது என் அப்பா. எனக்காக அவர் எதையுமே மாற்றுவார். எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிக்கும். இது பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் எழுதின சிங்காசனத்தில்ன்ற ஒரு பாட்டு. நீங்கள் அப்புறம் கூட போய் கேட்கலாம். நீர் அரியணையில் வீற்றிருப்பதா, நான் அசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசாலும் தெய்வமாதலா, என் சூழ்நிலைகள் மாறுகின்றது. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் அசைக்கிற மாதிரி ஒரு புயல் வரும்போது நீங்க பாட வேண்டிய பாட்டு தான். நீங்க அரியணையில் வீற்றிருப்பதா, நான் அசைக்க. விசுவாசிக்கிறவனை பார்த்து கர்த்தர் ஆச்சரியப்படுவாராம். இந்த பூமியில வாழ்ந்த போது ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாருன்ற இடம் எங்க இருக்கு தெரியுமா? விசுவாசிக்கிற ஒருத்தனை பார்க்கும்போது தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? கர்த்தரையே நீங்க ஆச்சரியப்படுத்தலாம். எப்ப தெரியுமா? விசுவாசத்தினால. ஆமென். ஆண்டவரே, இவ்வளோ சூழலும் நீங்க கை உயர்த்தி நீங்க இருக்கிறீங்களே, நான் எப்படிப்பா அசைக்கப்படுவேன்? ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே, உமக்கே ஆராதனை. சிங்காசனத்தில் என்றும் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனே, உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, நீங்க அரியணையில, நீர் அரியணையில் வீற்றிருப்பதா, நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லையே. நீர் அரசாலும் தெய்வமாதலா, என் சூழ்நிலைகள் மாறுகின்ற. கரங்களை அசைச்சு சொல்லுங்க, உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வேரூன்றி. விசுவாசம் என்பது நான் நல்லா இருக்கும் போது நம்புறதில்லை, என் கண்ணு பார்க்கும்போது நான் நம்புறதில்லை, கண்ணுக்கு ஒன்றும் தெரியாத போது அவரை நம்புறேன். ஆமென், ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? காணப்படலை, ஆனால் நிச்சயம் இருக்கு. கண்ணுக்கு தெரியல, ஆனால் நான் நம்புறேன். அதான் விசுவாசம். விசுவாசத்தில் வல்லவன் ஆனான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. விசுவாசத்தில் பலவீனனா இருக்கவில்லைன்னு இருக்கு. எப்படி நம்ம சரீரம் வீக்கு ஸ்ட்ராங் அப்படின்னு இருக்கோ, ஃபெய்த்தில் கூட வீக்கு ஸ்ட்ராங்னு இருக்கு. ஹல்லேலூயா. இதை தூக்கும் போது கஷ்டப்பட்டாங்கல்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அவ்வளோ வெயிட் இது. இந்த சுமையை சுமக்கிறதுக்கு 2 பேர் முயற்சி செஞ்சாங்க, இன்னொரு ஆள் கூட வந்த உடனே தூக்கிட்டான். இப்போ நம்மளை தூக்க சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்?
கண்டிப்பாக நம்ம 3 பேரால் தூக்க முடியாது. அவங்க 3 பேர் தூக்கிட்டாங்க. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? நமக்கு ஒரு 6-7 பேரை வச்சு 7 லைலஸா போட்டு தான் தள்ளணும். அதை அவ்வளோ ஹெவியாக இருந்துச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு மனுஷனா, எல்லாருமே மனுஷன்தான், ஆனால் அதில் ஒரு மனுஷன் ஸ்ட்ராங், பலமுள்ள ஒரு மனுஷன். நம்மள மாதிரியே பெண் தான், ஆனால் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பெண்கள் பலு தூக்குறாங்க. 100 கிலோ தூக்குது அந்த அம்மா. ஹல்லேலூயா, தூக்கி போடுறாங்க. அதே நம்ம பெண்கள் தான், ஆனால் அவங்க நம்மளை விட எப்படி இருக்காங்க? அதே மாதிரி ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்கு வீக்குன்னு இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கேன். நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் நான் நம்புகிறேன் ஏசப்பாவை, நான் கண்டிப்பாக அவர் எனக்கு செய்வார்ன்றதை நான் முழு நிச்சயமாக நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை அறிக்கை செஞ்சீங்கன்னா ரெண்டு பகுதியை உங்களுக்கு நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஓகேவா? முதலாவது, நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கீங்க அப்படின்றத ஆண்டவருக்கு எப்படி தெரியப்படுத்தலாம்? உங்கள் விசுவாசம் உள்ளத்தில் இருக்கிறது அப்பாவுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஹல்லேலூயா. நம்ம உள்ளம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்ப்பார். ஆமென். ரெண்டு காரியங்களை எதிர்பார்க்கிறார் விசுவாசிக்கிறவர்களுக்கு. என்னன்னா, முதலாவது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் ஹல்லேலூயா. அப்போ உங்ககிட்ட அப்பா என்ன எதிர்பார்க்கிறார்? பெண்கள் ஆகிய உங்ககிட்ட, இயேசுவை நம்புற உங்ககிட்ட, கர்த்தரை உறுதியாய் பிடித்திருக்கிற உங்ககிட்ட. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, சிஸ்டர் நான் கர்த்தரை நம்புறேன். நானும் நம்புறேன் நீங்க கர்த்தரை நம்புறீங்கன்றது. ஆனால் அது ஆண்டவர் எக்ஸ்பிரஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஒருத்தரை நேசிக்கிறோன்னா, நாங்கள் சாயந்தரம் குடும்ப கூடுகை இருக்குது, உங்கள் கணவரெலாம் கூட்டிகிட்டு வாங்க, கணவரை கூட்டிகிட்டு வாங்க, பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். பொதுவாக ஆண்கள் பார்த்துருக்கீங்கன்னா, நம்ம ரொம்ப எக்ஸ்பிரஷன். ஆமாம் தானே? நம்ம தானே ரொம்ப எக்ஸ்பிரஷன் அழகாக என்ன பண்ணுவோம், ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா? நமக்கு ஒரு சின்ன பொருள் வாங்குது, எனக்கா அப்படின்னு சொல்லுவோம். சில பெண்கள் இருப்பாங்க, என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணால், இப்போ நீங்கள் அப்படி தான் உட்காந்துருக்கீங்க, என்ன நீ என்ன பேசுறது அப்படின்னு போய் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் எப்படி உட்காந்துருந்தாலும் நான் பேசுவேன். ஏன்னா அந்த கிருபையை கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு கொடுத்துட்றாரு. ஹல்லேலூயா. ஆமாம், அம்மாவுக்கு பாட்டே பாட முடியலன்னு நாங்கள், ஆனால் அவ்வளோ அழகாக பாடுறாங்க. நீங்கள் சொன்னால் தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குன்னே தெரியுமா? அவ்வளோ அழகாக இருந்தது, அவ்வளோ நல்லா பாடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் அப்படி யோசிச்சேன் அவங்க பாடும்போது, அப்போ இவங்க நம்ம வயசு இருக்கும்போது என்ன போட்டிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பின்னாடி உட்காந்து. ஆப்ரேஷன் பண்ணி இந்த வயசு ஆயே இவ்வளோ அழகாக பாடுறாங்களே, அப்போ இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நல்லா என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னும் சூப்பராக பாடியிருப்பாங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடணும், பாடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஐயோ என் குரல் நல்லா இருக்காதுலாம் பாடாமல் இருக்காதீங்க. ஆமென். கர்த்தர் கொடுத்த குரல் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, கர்த்தர் தான் கொடுத்தார். பாடுங்க, நல்லா பாடுங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் அதை அறிக்கையணும். இப்போ ஆண்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன் என்ன பண்ண மாட்டாங்க. ஏதாவது நம்ம பையன் பெருமையாக பண்ணா, சரி போய் உள்ளே போ, உள்ளே ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஐயா என்ன பண்ண மாட்டார். அப்போ சொல்லுவாங்க, எனக்கு வெளிக்காட்டவே தெரியலன்னுவாங்க. ஆனால் அன்புன்னு ஒன்று இருந்தால் அது என்ன பண்ணால் வெளி வரும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் வெளிக்காட்டுற விதம் வித்தியாசமாக இருக்கலாம். ஒரு சில பேர் திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் அவங்க அன்புன்னுவாங்க. அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ. அப்படி ஒரு சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் ஒருத்தனை திட்டுறேன் அப்படின்னா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒருத்தனை கண்டிக்கிறேன் அப்படின்னா, ஏன் அவனை கண்டிக்கிறேன்னா எனக்கு அவனை பிடிக்கும்னு தான் கண்டிக்கிறேன், அவன் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தனை நான் கண்டுக்கவே இல்லைன்னா நான் அவனை விட்டுட்டேன்னு அர்த்தம்னார். உண்மைதான். ஒரு சிலருடைய அன்பின் வெளிப்பாடு என்ன, கண்டித்து அந்த பிள்ளைகளை. அப்படி ஒருத்தருக்கு அன்பு வெளிப்பாடு. ஆனால் அன்புனா வெளிப்படுத்தப்படணும். அப்படின்னா ஃபெய்த் அப்படின்னா அதை எக்ஸ்பிரஷனில் கொண்டு வரணும் அப்பா எதிர்பார்க்குறார். எப்போ அவன் ஒரு மனுஷனுடைய ஆச்சரியப்பட்டார், இவன் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் ஆச்சரியப்பட்டார். யாருடைய விசுவாசம்? வெரி குட். கை தட்டலாமா? கை தட்டுங்க. நம்ம சொல்லல, கையவாது தட்டிடுவோம். 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்த உடனே ஆண்டவருக்கு ஆச்சரியம். ஏன்னா 100க்கு அதிபதி இஸ்ரவேலன் கூட கிடையாது. இப்போ இஸ்ரவேலர்களுக்காக சொல்லியிருக்காங்க, மேசியான்னு ஒருத்தர் வருவாருன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆமென். சமாரியாவில் கூட எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்கு? சமாரியா என்பவர்கள் யாருன்னா, இஸ்ரவேலர்கள் வேறு ஆட்களோட சம்பந்தம் கலந்துருப்பாங்க, மிக்ஸ்டு. பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் இங்கே தமிழ்நாட்டுக்காராக இருப்பார், ஒரு தெலுங்குக்காராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இஸ்ரவேலர், ஒருத்தர் மிக்ஸ்டு. அதனால யூதர்களுக்கு பிடிக்காது. நம்மளை விட்டு போய் மிக்ஸ் ஆகிட்டாங்களே, இவங்க நம்ம வித்து மிக்ஸ் பண்ணிட்டாங்களே, அவங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் யூதர்கள் சமாரியர்களோட சம்பந்தம் கலக்கிறது இல்லைன்னு பைபிளில் வருது. ஆனால் சமாரியர்கள் கூட நம்பினாங்க. என்ன நம்பினாங்க தெரியுமா? மேசியா வருவார். அப்போ அப்படி எதிர்பார்த்து மேசியா கூட இவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் 100க்கு அதிபதி என்பவன் இஸ்ரவேலன் அல்ல, அவனுக்கு மேசியா வருவார்லாம் தெரியாது. ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை கர்த்தரை ஆச்சரியம். என்னன்னா, அவன் விசுவாசிக்கிறேன் வீட்டுக்குள்ளேருந்து விசுவாசிக்கல,
இயேசுவினிடத்துல வந்து சொல்றான், நீர் ஒரு வார்த்தை சொல். அப்ப விசுவாசத்தை கர்த்தருக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், நம்ம சூழலுக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா அறிக்கையிடணும். அல்லேலூயா. உள்ள விசுவாசம் இருக்குன்னு அமைதியாக இருக்கக்கூடாது. உங்கள் வீட்டில் உட்காந்து ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க, உங்கள் எல்லாரும் அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன அறிக்கை செய்யணும் தெரியுமா? இல்லை, கர்த்தர் கைவிட மாட்டார். 4 பேருக்கு முன்னாடி அறிக்கை செய்யுங்க. அப்போ ஒரு வேளை அவங்க சொல்லலாம், என்ன இவ்வளோ நடந்து போச்சு, என்ன உன் ஆண்டரை கைவிடலை அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை கர்த்தர் என்னை கைவிடலை. நீங்கள் அப்படி அறிக்கை செய்யும் பொழுதுதான், இந்த மனுஷருக்கு முன்னாடி என்னை அறிக்கை செய்கிறவனே நான் தேவ தூதர்களுக்கு முன்பாக. அப்போ விசுவாசம் அப்படின்னா ஒன்று, நிச்சயமாக நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் அது நம்ம அறிக்கையிடுதல தெரியும். நம்ம வாய் ஒன்றை சொல்லி நம்ம மனசுக்குள்ளே இல்லை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்ல முடியாது. கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், நம்ம உதடுகள் எப்படி சொல்ல தரமா நான் விசுவாசிக்கிறேன். அறிக்கையிடுங்க. உங்கள் நம்பிக்கையை இடுதல உறுதியாக இருங்க. அல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் நீங்கள் உறுதியாக இருங்க. என்னப்பா உனக்கு கல்லை வச்சு எப்படிப்பா நீ கோலியாத்தை தூக்குவ? உன்னால் ஒரு கேடகத்தை பிடிக்க முடியல, உன்னால் ஒரு ஈட்டியை பிடிக்க முடியல, உன்னால் யுத்த வஸ்திரங்களை போட முடியல. அப்படி யாரு தாவீதை குறித்து என்ன சொன்னாலும் தாவீது உறுதியாக இருந்தார். அல்லேலூயா. உங்கள் கையில் என்ன இருக்குன்றது முக்கியம் இல்லை சகோதரிகளே, உங்கள் கூட யார் இருக்கான்றதான் முக்கியம். உங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, ஆனால் உங்கள் கூட விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வர, ஆனால் நானும் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால வரேன். நாமம் ரொம்ப முக்கியம். இப்போ சமீபத்தில் நான் அதை நேற்று கூட இதில் இயேசு விடுவிக்கிறார் ஆராதிக்கும் பொழுது அந்த வார்த்தையை நான் சொன்னேன். என்னென்னா, பேதுரு யோவானும் பார்க்குறாங்க. ஒரு சின்ன ஒரு பையன் இருக்கார், அவர் முடவனாக இருக்கார். பார்க்குறாங்களா? பார்த்த உடனே அவன் அந்த முடவன் எப்படி பேதுரு யோவானும் பார்க்குறான். அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, இவங்ககிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு அவன் கண்ணில், அவன் வாயில் சொல்ல, ஆனால் அவன் கண்ணு சொல்லுது. என்ன சொல்லுது? பேதுரு யோவான். அதை பைபிள் ரெக்கார்ட் பண்ணுது. அல்லேலூயா. இந்த பைபிள் இருக்குது பாருங்களேன், இது அவ்வளோ அற்புதமான ஒரு புத்தகம். என்னெல்லாம் வேதம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இவங்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு எண்ணி அவன் பார்த்தான்றதை பைபிள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா அவன் உள்ளத்தில் இருக்கிற அந்த கண் எக்ஸ்பிரஷனை பைபிள் ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னா, என் மனம் படுகிற பாடு இதெல்லாம் பரலோகம் ரெக்கார்ட் பண்ண எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு அதெல்லாம் வாசிக்கும் போது ஆச்சரியமாக இருக்கும். ஓ, அப்படியெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா அப்போ நான் என் உள்ள சொன்னதெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்கல்லப்பா அப்படின்னு நான் சந்தோஷப்படுவேன். அது எதிர்பார்க்குறான். ஆனால் அப்போ பேதுரு கிட்ட இருந்தும் யோவான் கிட்ட இருந்தும் அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க? வெள்ளியும் பொண்ணும் பா நீ எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்லை, ஆனால் நீ எதிர்பார்க்கறத விட மேலான ஒன்று இருக்கு. அதான் இயேசுவின் நாமம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், நாமம் இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே மதுர, அவர் நாமத்தில் சிதறனே. அவர் நாமமே மதுர மதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். ரிதர கரபோலோ ஒரு சுகத்தை கர்த்தர் கட்டவிழ்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டவிழ்கிறார். புலம்பலின் வாடை கர்த்தர் தூக்கி எறிந்து துதியின் ஆணையை உங்கள் மேலே போர்த்துகிறார். விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அறிக்கையிடுதல் உறுதியா இருங்க. வெள்ளி இல்ல, பொன் இல்ல, ஆனா இயேசு இருக்கிறார். ஓரி கரரரர சேமரே ரியபல திரபபபா. ஈட்டி இல்ல, பட்டயம் இல்ல, ஆனா இயேசுவின் நாமம் இருக்கிறது.
பற்றி பிடிக்கிற நான் ஜெயிப்பேன். நாமம் இயேசு நாமம் வாழ்கவே வாழ்கவே. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, வெறும் கல்லு தான் இருக்கு, ஆனால் என் கூட இயேசு நாமம் இருக்கு. வெள்ளி பொண்ணெல்லாம் எங்ககிட்ட இல்லைப்பா, ஆனால் இயேசு நாமம் இருக்கு. ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லைன்னு உங்கள் நிலைமை தெரிஞ்சிச்சுன்னா, ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீங்கள் உடனே புலம்பக்கூடாது. ஐயோ ஒன்றுமே இல்லையே. உடனே நீங்கள் இயேசு நாமத்தை தான் உயர்த்தணும். ஹல்லேலூயா. எனக்கு சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க, வெள்ளியும் பொண்ணும் அல்ல. அந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? நான் உள்ளதை தருகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு. இதை நான் தியானிக்கும் போது அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தேன். அப்போ இல்லை இல்லை அப்படின்னா அந்த இல்லாமை நம்மளை என்ன பண்ணக்கூடாதுன்னா, நம்ம மனசை வேதனைப்படுத்தி அவிசுவாசமான வார்த்தைகள் வெளியே கொண்டு வரக்கூடாது. இல்லை அப்படின்னா பரவாயில்ல, இயேசு என்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை, ஆமாம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்லை, ஆனால் நான் உறுதியாக இருக்கேன். இயேசுவின் நாமம், அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த நீங்கள் பாருங்கள், இல்லைன்றதே உங்கள் வாழ்க்கையில் இல்லை. இல்லை என்ற வார்த்தை இல்லாமலே போகும், கர்த்தர் உன்னை சந்திப்பதா, இதுவரை நீ வடித்த கண்ணீர்கள் பலன் தரும், கர்த்தர் உன்னை சந்திப்பதா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தங்களை சந்திச்சா என்ன நடக்கும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லும். அதில் இந்த இல்லைன்ற வார்த்தை இல்லாமல் போயிரும்பா. ரூத் 1ஆம் அதிகாரம் துவங்கும் போது எப்படி துவங்க தெரியுமா? எல்லாம் நெகட்டிவ் தான். புருஷன் இல்லை, பிள்ளை இல்லை, பெத்லகேமில் சோறு இல்லை, எதுவுமே இல்லை. இல்லைன்னு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சொல்றார், நான் இருக்கிறேன்றார். வசனம் சொல்லுது, பெத்லகேமிலே தேவ ஜனத்தை கர்த்தர் சந்தித்தார் என்று நகோமி கேள்விப்பட்டான். ஹல்லேலூயா. எதுவுமே இல்லை, ஆனா கர்த்தர் வந்த உடனே அந்த இல்லைன்ற வார்த்தையே இல்பொருள் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கோதுமையும் வார்கோதுமையும் விளைஞ்சு தள்ளுது, அறுக்குறாங்க, அறுத்து சேர்த்து. ஆமென். கர்த்தரோடு ஒரு சந்திப்பு. இல்லைன்னு சொன்னா புலம்பக்கூடாது, இல்லைன்னா ஓடணும் அப்பா பாதத்துக்கு போய். என்ன சொல்ல? ஆண்டவரே என்னை கை விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது. அப்பா இது இல்லாமல் இருக்கலாம், ஈட்டி இல்லை, பட்டயம் இல்லை, நீர் என்னோடு இருக்கிறேன். வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, நீர் என்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. வெள்ளியும் பொண்ணும் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடனா. அவன் எழுந்து நடந்தானே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்வீங்க இல்லைன்னா இல்லை, இதுக்கப்புறம் இல்லைன்னு வரும்போது உறுதியாக நிற்கணும். முன்னாடியெல்லாம் அப்படி ஃபெய்த் வாக் தான். நான் ஊழியக்காரனா எல்லாருமே மெஜாரிட்டி அப்படி தான், ஃபெய்த் வாக் தான் ஊழியக்காரர்களுக்கு. மாதம் பிறந்தா சம்பளம் வரும்லாம் கிடையாது. இல்லை இருக்கும், இல்லைன்னு ஏதாவது பார்த்தோம், இப்போ ஏதாவது டக்குன்னு வாங்கினேன் இல்லை அப்படின்னா உடனே எனக்கு வந்து மனசெல்லாம் சோர்ந்து போகாது. எப்படி தெரியுமா? நான் எதிர்பார்ப்பேன், சரி எப்படி வருதுன்னு பார்ப்போம், எங்கேருந்து வருதுன்னு பார்ப்போம். நமக்கு ஒன்று தேவைன்னா கர்த்தர் நிச்சயம் தருவார்னு நம்பிக்கை எனக்கு உண்டு. ஒருவேளை அதை நமக்கு தரலைன்னா அது இப்போத்துக்கு நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால் இல்லைன்னா சோர்ந்து போகக்கூடாது, அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா. இந்த இல்லாமையிலும் உண்மை நான் அறிக்கையிடுவேன், இந்த இல்லாமையிலும் விசுவாசத்தை நான் அறிக்கையிடுவேன். அந்த என்ன அறிக்கை செய்யணும் தெரியுமா? என்ன இருக்காங்க அந்த வார்த்தை எப்படி முடியுது அந்த வசனம் அப்படின்னா என்ன இருக்குங்க? எப்படி இருக்கா அந்த வசனம்? மறந்துட்டீங்களா அந்த வசனத்தை? எபிரேயர் 10:23 எப்படி முடியுது? வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். விசுவாசத்தை நான் எப்படி அறிக்கையிடணும்னா அவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க அறிக்கை செய்யணும். உங்க மனசு மாறுச்சுன்னா உங்க வார்த்தை மாறும். அதனால தான் மனதை முதல்ல உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். உறுதியாய் கர்த்தரை பிடித்திருக்கிற மனதை உடையவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா, அவர் செய்வாரு, அவர் தருவாரு, அவர் தரலனாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. நான் விட்டுட்டு ஓட மாட்டேன். ஆமென். ரெண்டாவது நீங்கள் என்ன செய்யணும்? நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அறிக்கையிடணும். இந்த அறிக்கை இடுதலை குறித்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன், எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்க போகிறோம். நம்ம முக்கியமான வசனம் தெளிந்த புத்தி. இந்த தெளிந்த புத்தியை நீங்கள் வாசிச்சிங்கன்னா பெண்களுக்கு நிறைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தானே இருக்குது?
புத்தி உள்ள ஸ்திரீ, புத்தி புத்தி புத்தின்ற வார்த்தை எங்கே வரும்? நிறைய பெண்களுக்கு வரும். பெண்களுக்கு நிறைய என்ன தேவை அப்படின்னா புத்தி. அல்லேலூயா. நான் எடுத்த ஒரு சர்மனில் சொன்னேன், கிருபை இருக்கு. கிருபை என்ன பண்ணணும் அப்படின்னா, கிருபை எல்லாருக்குமே முன்னாடி வச்சிருக்கு. ஒரு டைனிங் டேபிள் மேலே நிறைய உணவுகளை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிரேஸ் அப்படிதான். கிருபை எப்படிப்பட்டதுங்க? அப்படிதான். இவங்க தான் எடுக்கணும், அவங்க தான் எடுக்கணும், இவ தான் தொடணும், அவ தான் தொடணும், இவன் தான் எடுக்கணும், இவ தான், அப்படியெல்லாம் கிருபை கிடையாது. கிருபை என்பது ரெடியாக இருக்குது. ஏன்னா இயேசு சிலுவையில் அதை நமக்கு சம்பாதித்துக்கு. அதை போய் ஒருத்தங்க எடுத்துட்டாங்கன்னா அக்செப்ட் பண்ணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. கிரேஸ் அக்செப்ட் பண்ணும். சில பேர் இப்பயும் கிரேஸ் அவைலபிளாக இருக்கு, ஆனால் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணல. அப்படி தானே? எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறேன், எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க. கிருபை இருக்குப்பா, நீ எவ்வளோ பெரிய பாவினாலும் உன்னை மீட்டெடுக்க ஒரு கிருபை இருக்குன்னா நிறைய பேர் ஏற்றுக்கொள்றதில்ல. ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். எத்தனை பேர் நம்பு? கிருபையை அக்செப்ட் பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது சமாதானம். சமாதானத்தை அலோ பண்ணும். சொல்லுங்க. பூரண சமாதானம் இது கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் நிறைய பேர் எனக்கு சமாதானம்லாம் வேணாம், அலோ பண்ணும், அதுக்கு இடம் கொடுக்கணும். சமாதானம் உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்யறதுக்கு நீங்கள் என்ன பண்ணும்? ஆண்டவரே, எப்படின்னா வசனம் சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுக. அப்படிதானே இருக்கு. ஆளணும் அப்படின்னா அலோ பண்ணாதான் ஆள முடியும். இப்பயும் ஆண்டவர், நான் யோசிப்பேன், சமாதானத்தை நான் வச்சுட்டு போறேன்னு ஏசப்பா சொல்லிட்டு போறார். நான் நிறைய ஜனங்களை பார்க்கும்போது அவங்க அழுதுட்டு போயிடுவாங்க. ஆனால் நான் அதுக்கப்புறம் அதை உட்காந்து யோசிச்சுட்டு எனக்கு ரொம்ப பாரமாக இருக்கும். என்னடா இவ்வளோ ஜனங்க கஷ்டப்படுறாங்க. நான் ஆண்டவர்கிட்ட பேசுவேன், அப்பா நீங்கள் சொல்கிற வார்த்தையெல்லாம் சரி, அவங்களே குடும்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களே சமாதானம் இல்லாமல் இருக்காங்க, எப்படி இந்த கண்டிப்புள்ள வார்த்தைகள் நான் சொல்கிறது அவங்களுக்கு அப்படின்னு கூட நான் நிறைய நேரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்போ சமாதானன்றது எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு. நம்ம என்ன பண்ணணும்? சமாதானம் ஆளுகை செய்ய அலோ பண்ணணும். நிறைய பேர் அதுக்கு அலோவன்ஸ், நீங்கள் எவ்வளோ அலோ பண்ணுறீங்களோ அவ்வளோ பீஸ் உங்களை டேக் ஓவர் பண்ணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? அல்லேலூயா. சமாதானம். ஆண்டவரே நீங்கள் எனக்கு உங்கள் சமாதானத்தை தாங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்னா நம்ம புத்தி ஒன்று சொல்லும், இது எப்படி நடக்கும்னு கேட்கும். அதெல்லாம் இல்லை, தெரியாது, ஆனால் நடக்கும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு ஒப்புமையை சொல்கிறேன், யோசிச்சு பாருங்களேன். இப்போ திடீர்னு ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே என்ன பண்ணு, கிளம்பி வாப்பா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? பெட்டி படுக்கைலாம் கட்டிட்டு, அவர் மட்டும் கிளம்புனா கூட பரவாயில்ல, நைட்டு இருட்டோடு என்ன பண்ணலாம், 2 பெட்டியை தூக்கிட்டு கிளம்பிடலாம். ஆனால் கிளம்பும் போது ஐயா எப்படி கிளம்புனாரு? மொத்தத்தையும் கூப்பிட்டு கிளம்புறாரு. இப்போ கிளம்பும் போது சுற்றி இருக்கு, நம்ம எப்படி சுற்றி இருக்கிறார்கள் சும்மா இருக்க மாட்டாங்க இல்லை? 4 பேர் நம்மளை சுற்றி, ஆமாம், அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை விட நம்ம வாழ்க்கை மேலே ரொம்ப அக்கறை. அதனால் நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அப்போ அந்த மாதிரி சுற்றி அவர் இருக்கும்போது ஆபிரகாம் கிட்ட கேட்டிருப்பாங்களா? கேட்டிருக்க மாட்டாங்க. என்ன கேட்டிருப்பாங்க? எங்கே போகிற? அப்போ ஆபிரகாம் என்ன பதில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பார்? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு தான் சொன்னாரே தவிர தேசத்து பேர்லாம் சொல்லலாம் ஆண்டவர். திடீர்னு இன்னைக்கு நீங்கள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இதை முடிச்சுட்டு சிஸ்டர் வாங்க என் வீட்டில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு. நான் வந்து சாப்பிட்டுட்டு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை வீடு காலி பண்ணி போக சொல்கிறாரு அப்படின்னு. உடனே என்ன கேட்பீங்க? எங்கே போகணும்? எங்கே போகணும்னு தெரியாது, காலி பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்ச போது எங்கே போகணும்லாம் சொல்லலை, கிளம்புன்னு தான் சொன்னார். அப்போ எல்லாரும் ஆபிரகாமை கேட்கும்போது ஆபிரகாம் என்ன சொல்லியிருப்பார்? பதில் தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாங்க? எல்லாரும் சூப்பர் பாணி, பெரிய ஆள் அவர், அப்படியே சொல்லியிருப்பாங்க. என்ன நீ முட்டாளா? இந்த உலகத்தில் யாராவது எங்கே போகிறேன்னு தெரியாமல் கிளம்பியிருப்பாங்களா? நீ என்ன முட்டாளா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எனக்கு புத்தி இல்லையான்னு கேட்டிருப்பாங்க. எப்பா புத்தியில் தெரியல, ஒன்றும் தெரியல எங்கே போகிறோன்னு. ஆனால் கர்த்தர் சொன்னார், எப்படி கிளம்பி வந்தார் பாருங்க. அதுதான் நம்ம கண்ணுக்கு பார்க்குறதா நம்ம புத்திக்கு தெரியும். நாலேஜ் அப்படின்றது ரிசீவ் பண்ணுறது, நமக்கு இங்கே பார்க்குறோமா இது நடக்குதா இதான். ஆனால் இந்த புத்திக்கு மேலே ஒன்று இருக்குது, அதுதான் தேவ சமாதானம். உங்ககிட்ட பதில் இருக்காது, ஆனால் சமாதானம் இருக்கும். எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? ஒருத்தங்க கேள்வி இது எப்படி நடக்கும்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஆனால் சமாதானம் இருக்குது. இன்னைக்கு காலைல கூட இது எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, இப்போ பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளையா இருக்குது, கூப்பிட்டுட்டு ஊழியத்துக்கு போயிடுறீங்க, ஆனால் பிள்ளைங்க ஸ்கூல் போனால் என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்னு கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணுவேன்னு என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது. இப்போ இந்த கேள்விக்கு பதில் எனக்கு என்னென்னா தெரியலன்னு தான் சொல்வேன். ஆனால் சமாதானம் உள்ள இருக்கு. அல்லேலூயா.
ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவர், மரண பரியந்தம் நடத்துவார். ஆமென். புத்திக்கு தெரியலங்க, ஆனால் சமாதானம். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? அப்போ பீஸை அலோவ் பண்ணால் அந்த பீஸ் உங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த பூரண சமாதானத்தை உங்களுக்கு தரும். மூன்றாவது நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு கிரேஸ், கிருபை. கிருபையை என்ன பண்ணும்? ஏற்றுக்கொள்ளணும். அக்செப்ட் கிரேஸ், அலோவ் பீஸ். சமாதானத்துக்கு அது உங்களை ஆளுகை செய்கிறதுக்கு இடம் கொடுங்க. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது என்ன தேவை தெரியுமா நமக்கு? ஞானம். ஆஸ்க் விஸ்டம். 3 வார்த்தை சொல்லியிருக்கேன். ஞானத்தை கேட்கணும். கிருபை தேவை, சமாதானம் தேவை. மூணாவது, இந்த பூமியில் நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு ஞானம் நிச்சயம் தேவை. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. ஏன் அப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுதுன்னா, உங்கள் வசனத்தை வாசிப்போம். உங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். நல்லா புரிஞ்சுக்கணும், பிசாசு ஆண்டவருக்கு எதிராளி இல்லை, உங்களுக்கு தான் எதிராளி. அல்லேலூயா. சில பேர்லாம் பார்த்துருக்கேன் நான், இமேஜ் எல்லாம் போடுவாங்க. அந்த பக்கம் பிசாசு கொம்பு வச்சுட்டு இப்படி வச்சிருப்பாரு, இந்த பக்கம் ஜீசஸ் இப்படி வச்சிருப்பார். மை ஜீசஸ் கேன் நெவர் பி ஈக்குவல் டு ஹிம். அல்லேலூயா. அவன் யாருக்கு எதிராளினா நமக்கு தான். ஜீசஸும் அவரும் சமமாக நிற்க வைக்க முடியாது பிசாசையும். அவன் நமக்கே வந்து ஒன்று ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே மிதிப்பீங்கப்பா, உங்கள் காலுக்கீழே தான் நானே அவனை வச்சுருக்கேன். பிசாசுனா யாருக்கு பயம்? இங்கே பிசாசுனா அதை ஏன் சொல்கிறீங்க? நேற்று எலுமிச்சை பழத்தை பார்த்ததுலேருந்து நைட்லாம் தூக்கம் வரலன்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அல்லேலூயா. ஒன்றும் நடக்காது. பிசாசுனா பயப்படாதீங்க. வசனம் சொல்லுது. ஏன் யாருக்கு பயம் வரும்னா, நீங்கள் பாருங்கள், நம்ம இருட்டுக்குள்ளே இருந்தால் அப்படின்னாலே நமக்கு கரெக்டாக இல்லையா? நாங்கள் இந்த பிரயாணப்பட்டு போகும் பொழுதெல்லாம் சில நேரத்தில் நாங்கள் போகிறதுக்கு நைட் ஆகிடும், பல நேரத்தில் நைட் ஆகிடும். இப்போ நேற்று வந்த மாதிரி தான் கதை. வந்து சேரத்துக்கே 11 மணி ஆகும். அப்போ அந்த ரோட்டுக்குள்ளே நாங்கள் எங்கள் கார் போயிட்டுருக்கோம். இப்போ சமீபத்தில் ஒரு கிராமத்துக்கு போனோம். அது வந்து எங்களுக்கு குடியாத்தம்னு சொன்னாங்க. நமக்கு நாங்கள் போயிட்டோம், மேப் போட்டு போயிட்டோம். ஆனால் உள்ளே போனால் அது கிராமம், நல்ல கிராமம் தான். அந்த கிராமத்துக்குள்ளே சுற்றி இருட்டாக இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே எங்கள் கார் மட்டும் அப்படியே லைட்டை காமிச்சிட்டே இப்படி போயிட்டுருக்கு. எனக்கு இன்னும் நான் கூடலூர் ஊட்டிக்கு தாண்டி அப்படி போனோம். அங்கே போகும்போது நாங்கள் நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு போகிறதுக்கே, மேலே ஏறி போகிறதுக்கே. அப்போ நாங்கள் போகும்போது அந்த மலையெல்லாம் தெரியும்ல, மலையில் அங்கங்கே லைட் இருக்குது. எங்கள் கார் மட்டும் லைட் அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் அமைதி, கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. என்னடா இது, திடீர்னு ஒரு இது வந்தா, திடீர்னு ஒரு இது, அப்படி தான் இருக்குது அந்த இடத்த பார்த்தா. நாங்கள் பாட்டை போட்டுகிட்டே போயிட்டுருக்கோம். என் கணவர் கேட்க, என்ன பயமாக இருக்கா அப்படின்னாரு. இல்லை அப்படி தான் போகுது, மெதுவாக கார் அப்படியே உள்ளே போகுது. அப்போ எப்படி இருக்குன்னா, அந்த இருள் நமக்கு என்னத்தை உண்டாக்குதுன்னா, ஒரு பயத்தை உண்டாக்குது. உண்மையா இல்லையா? இல்லை நாங்கள் இருளெல்லாம் அப்படியே தைரியமாக நடப்போம்லாம் சொல்லாதீங்க. ரியாலிட்டி நமக்கு இருள்னா பயமாக இருக்குது. ஆனால் அதுவே நாங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு அதே வழியாக இறங்கும்போது பகலில் வந்தோம். பகலில் வந்தால் அந்த வயலும், அந்த நிலமும், அந்த மலையும், அந்த செடியும், அந்த மரமும் அவ்வளோ அழகு. அல்லேலூயா, அல்லேலூயா. அடடே, இந்த அழகை பார்த்து தான் நைட்டு பயந்தோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன அழகாக இருக்குப்பா, வயல், தண்ணி, பிரிட்ஜ் அப்படி இருந்துச்சு. திரும்பி வரும்போது இவ்வளோ அழகான இடமா இருந்திருக்கே. ஆனால் இருள் என்ன பண்ணுதுன்னா பயமுறுத்துது. அதான் விழித்திருங்கப்பா. கண்ணை அடைச்சாதான்ப்பா பயமாக இருக்கும், கண்ணை திறந்த பயம் போயிடும். அல்லேலூயா. உங்கள் எதிராளியான பிசாசு என்ன சொல்லியிருக்கு? கெர்ஜிக்கிற சிங்கம் போல். என் கணவர் சொல்லுவார், பிசாசு சிங்கம் போலதான். இல்லை, சிங்கம் யார் தான்? சிங்கம்? உயிர் தெழுந்தா பாடுவீங்களே, யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். அது பாடும்போது குட்டி பிள்ளையிலேருந்து நான் அந்த பாட்டை பாடுறேன். திருண்டு, ஏன்னா எங்கள் சர்ச்சில் அந்த பாட்டு பாடாமல் இருக்கவே மாட்டாங்க ரெசரக்ஷன் டேக்கு. அந்த பாட்டை பாடும்போதே எனக்கு தெரியாது, எனக்குள்ளே அப்படியே வந்து அப்படியே ஒரு மாதிரி இந்த நேஷ்னல் ஆந்தம் பாடும்போதெல்லாம் சில பேருக்கு இருக்கும்ல, அப்போ அது வரைக்கும் இந்தியாவை ரோட்டில் குப்பை போடுறது, அங்கே எச்ச துப்புறது, அதெல்லாம் பண்ணிடுறது. ஆனால் வந்து இந்தியன் என்று சொல்லுவோம் அப்படியே, ஆமா நான் ஒரு இந்தியன் அப்படின்னு இல்லை, ஒரு மியூசிக்கோட ஒரு பாட்டு வந்தால் அது ரொம்ப கிளர்ச்சியாக இருக்குல்ல. ஆமாம், இப்போ அந்த மாதிரி அந்த பாட்டை பாடும்போதே வந்து ஒரு யூதராஜ சிங்கம் மோயித், அந்த பாட்டு எனக்கு இன்னும், நாங்கள் வந்து ஒரு பாரம்பரிய சபையை சார்ந்தோம், அங்கெல்லாம் கையெல்லாம் தட்டி பாட மாட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த பாட்டை பாடும் போதே அப்படியே
அப்படி பாடணும் போல இருக்கும் எனக்கு. அப்படியே ஒரு அப்பா நம்ம அப்பா உயிர் தெழுந்துட்டார். பாடுங்க, அப்படி ஒரு வைராக்கியமாக பாடுங்க பார்ப்போம். யூதராஜ சிங்கம். ஸ்டாப் பண்ணுங்க மியூசிக்கை. ஏன் தெரியுமா? நீங்கள் இன்னும் அப்படி பாடல. சரி, அவர் உயிர் தெழுந்தா என்ன, எழல்னா என்ன, நானே வீட்டுக்கு போகணும், கடங்காரன் நிற்பான், எனக்கே கால் முட்டு வலிக்குது, இந்த சிஸ்டர் எப்போ தான் முடிப்பாங்க, அப்படி பாடக்கூடாது. எங்கள் அப்பா உயிர் தெழுந்திருக்காரு, என் அப்பா உயிரோடு இருக்கிறார். ஆமென். எவ்வளோ கெர்ஜிக்கிற சிங்கம் போல தான் அவன். போலன்னா அவன் மாறு வேட போட்டியில் நிற்கிற மாதிரி வருவான். யோசிச்சு, இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கெல்லாம் பிள்ளைங்க ரெடி ஆகி போகும்போது ஒரு பிள்ளை சிங்கம் கெட்ட போட்டு ரோட்டில் நடந்து வந்தால் நீங்கள் ஐயோ சிங்கம் சிங்கம்னு ஓடி ஒளிவீங்களா? என்ன பண்ணுவீங்க? சிச்சி சிச்சி சி, நல்லா இருக்கே உனக்கு இந்த வேஷம். அந்த மாதிரி தான் பிசாசு. அவன் சிங்கமெல்லாம் இல்லை, வேஷம் போட்டிருக்கான். இப்போ அவனை பார்த்து நீங்கள் ஓடணுமா? கண்ணை மூடி இருந்தால் தான் சிங்கம் பயமாக இருக்கும். கண்ணை திறந்து பாருங்க, அவன் மாறு வேஷம் தான் போட்டிருக்கான். அவன் சிங்கமெல்லாம் இல்லை, அவன் தலை நசுக்கப்பட்ட சர்ப்பம். கெர்ஜிக்கிற சிங்கம் போல் யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். யூதராஜ சிங்கம் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார். யூதராஜ சிங்கம். வேதாள கணங்கள் ஓடிடவே இப்போ போய் அந்த பாட்டை கற்றுக்கணும். மறந்துட்டேன் பாருங்கள், சின்ன வயசுலேருந்து பாடிட்டு. ஆமாம், முன்பு காலத்தை மறந்து விடக்கூடாது. திருப்பி போய் ரிஹர்சல் பண்ணோம் இந்த பாட்டை. அல்லேலூயா. அப்போ பாடும்போது ஏதோ பாரம்பரியமாக புத்தகத்தை வச்சு பாடின மாதிரி இருக்குது. இப்போ பாடும்போது எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது. நீ கெர்ஜிக்கிற சிங்கம் போலத்தான் உன் வேஷத்தை கலைச்சி நீ ஒன்றும் இல்லைன்றதை இந்த உலகுக்கு நான் காமிப்பேன். அல்லேலூயா. அப்படி ஒரு வெறியா பெண்கள் எழுமணுங்க. பயப்படாதீங்க. பெண்கள் பலவீனமான பாண்டம் இல்லை, மனைவி தான் பலவீனமான பாண்டம். பைபிள் அப்படி தானே சொல்லுது. ஆமாம் தானே? பெண்கள் பலவீனமான பாண்டம்னு எழுதியிருக்கா? நீ யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் படைச்சா பலவீனமாவா படைப்பாரு? குறையாவா படைப்பாரு? குறையா படைப்பாரா? அப்ப கர்த்தர் பெண்களை உண்டாக்கும் பொழுது பலவீனமான பாண்டமாய் உருவாக்கல. நீங்க பலவீனமான பாண்டம் அல்ல, மனைவின்ற ஸ்தானம் தான் வீக். ஏன்னா உங்களை விட ஸ்ட்ராங்கான ஒருத்தர் பக்கத்தில் வந்ததுனால. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அந்த பொசிஷன் தான் வீக்கு, நீங்க வீக் இல்லை. மனைவியா இருக்கும் போது கொஞ்சம் வீக்காக இருந்தால் நல்லா தான் இருக்கும். அது ஸ்ட்ராங்கான ஹஸ்பண்ட் இருந்தால் வீக்காக இருக்கிறது நல்லா தான் இருக்கும். உண்மை தானே? அவர் கொஞ்சம் வீக்காக இருந்தால் நீங்கள் ஸ்ட்ராங் ஆயிடுறீங்க. கரெக்டாக இல்லையா? அல்லேலூயா. ஆமாம், கல்யாணம் ஆகி வரும்போது பேசவே தெரியாது. ஆனால் ஒரு கணவர் ஒரு கணவனை போல நடக்காத போது அந்த பெண்கள் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பெண்கள் அப்படி இங்கே இருப்பீங்க. ஒரு தகப்பனா நடந்து கொள்ளாத போது தகப்பனும் தாயுமா நீங்கள் நிற்கிறீங்க பாருங்க. அல்லேலூயா. நீங்கள் பலவீனமான பாண்டம் அல்ல. அவன் முகத்திரையை கிழிச்சு இவன் சிங்கம் இல்லை, இவன் வெறும் தலை நசுக்கப்பட்ட சர்போன்றத இந்த உலகுக்கு வெளியே கொண்டு வரணும். அல்லேலூயா. உங்க எதிரியாளான பிசாசு எப்போ கெர்ஜிக்கிற சிங்கம் போல உங்களை விழுங்கலான வகை தேடுறான். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். போதும். அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரே குவாலிஃபிகேஷன் தான் தேவை. அல்லேலூயா. இல்ல அவங்களே பிசாசை எதிர்த்து நிக்கணும்னா அதுக்கு வரம் பெற்ற ஊழியர் தான் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்களால அதை செய்ய முடியும். இவர் வந்துதான் அவர் வந்துதான் யாராவது வந்து என் பிள்ளை மேலே தலை கை வச்சு என் வீட்டுக்குள்ளே இருக்கிற சாபத்தை நீக்குவாங்களா, யாராவது வந்துட்டு யாரையும் எதிர்பார்க்காது. அல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. உறுதியாக இருந்து எதிர்த்து நில்லுங்க. அவனை எதிர்த்து நில்லுங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் அவனுக்கு எதிர்த்து நின்று அவங்களை விட்டு ஓடி போவான். அவன் ஓடி போகிறதுக்கு ஒரே வழி நீங்கள் எதிர்த்து நிற்கணும். நிறைய பேர் எங்ககிட்ட வந்து இப்படி நைட்டில் சொப்பனை வருதுன்னு ஜெபம் பண்ணிப்பாங்க. ஏதாவது பிரச்சனை, பிசாசு போராட்டம், மாந்திரிக கட்டுகள் இப்படிலாம் வந்து ஜெபம் பண்ணிப்பாங்க. நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், ஆனால் நீங்கள் தைரியமாக பிசாசுக்கு எதிர்த்துனீங்க. நீங்கள் நம்புங்க.
நிறைய பேருக்கு விடுதலை பெற்றுக்கொண்டா கூட ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ பறக்கிற மாதிரி இருக்குது. ஏன் எது நடந்தா என்ன, எது பறந்தா என்ன? அல்லேலூயா. இந்த ஆங்கிலத்தில் இந்த இந்த ஒரு மூவி இருக்கும், வார் ரூம்னு ஒரு மூவி. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அந்த மூவியை நிச்சயமாக பாருங்கள், வார் ரூம் அப்படின்னு ஒரு மூவி. அந்த மூவியில் ஒரு பெண் நடிப்பாங்க. அவங்க வந்து ஷீஸ் ஒன் ஆஃப் த ப்ரீச்சர், ஒரு பெரிய பிரசித்தி பெற்று, நம்ம இப்போ நான் எப்படி பேசுகிறேனோ இங்கே அந்த மாதிரி வெளிநாட்டில் அவங்க ஒரு ப்ரீச்சர், வசனத்தை சொல்கிறோம். அவங்க அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது ஒரு கிறிஸ்தவ படம். எப்படி ஒரு பெண் வந்து ஒரு உடையிற குடும்பத்தை ஜெபிச்சு தூக்கி நிறுத்துறா அப்படின்றத அந்த குடிச்சு அதில் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே நின்று ஒரு சீன் அதில் இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே நின்று அவங்க பிசாசோட பேசுவாங்க. அப்படியே பிசாசு கண்ணிலலாம் பார்க்க முடியாது. அவங்க கணவர் இன்னொரு பெண்ணோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க நின்று பேசுவாங்க, பிசாசே கர்த்தர் என் மேரேஜை ஒன்று சேர்த்துருக்கிறார், உன்னால் பிரிக்க முடியாது. அப்படியே பேசிக்கிட்டே ரூம்லேருந்து நடந்து வந்து வாசல் வரையும் வந்துடுவாங்க. வாசலில் நின்று சொல்லுவாங்க, நீ இன்னைக்கு வெளியே போ, என் மேரேஜை நீ கெடுக்க முடியாது, என் பிள்ளைங்க உனக்கு கிடையாது, என் கணவர் உனக்கு கிடையாது, வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது. உள்ளே போயிட்டு ஷி வில் கம் பேக், திரும்பி வந்து சொல்லுவாங்க, நீ உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, மறக்காத, என் ஏசப்பா சிலுவையில் உன்னை ஜெயிச்சார்ன்றதை மறந்துடாத. விசுவாசத்தை அறிக்கையிடுதல் உறுதியா இருங்க. விசுவாசத்தை நீங்க அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. பிசாசை எப்படி ஜெயிச்சாங்கன்னு வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயிக்கணும். அல்லேலூயா. அப்ப நீங்க அறிக்கை செய்யாம அமைதியா இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை என்ன பண்ணிடுவான், அழுத்திடுவான். அறிக்கை செய்யணும். கர்த்தர் செய்வார். அதுதான் நான் சொல்லுவேன், பெண்கள்கிட்ட எப்பவுமே சொல்லுவேன், பைபிளை தியானிங்க, பைபிளில் ஆண்டுடைய நாமங்களை தியானிங்க, பெண்களை குறித்து தியானிங்க. எப்படியெல்லாம் பெண்கள் இருந்திருக்காங்க பாரு, அதெல்லாம் தியானிச்சு அதை உங்கள் வாழ்க்கையில் அறிக்கை. நிறைய பெண்கள் வந்து கூட்டத்துக்கு வருவாங்க, நான் ஜூம் மீட்டிங் நடத்துவேன், ஜூம் மீட்டிங் வருவாங்க, நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஜூம் மீட்டிங்கில். இப்பயும் நான் சொல்லுவேன், சும்மா பேசுகிறத கேட்டுட்டு நல்லா பேசுனாங்க, நல்லா பேசலை அப்படின்றதுக்காக நீங்கள் வரல. இங்கே பேச அங்கே ஜெபம் போயிட்டே இருக்கணும். நான் ஒருத்தர் பிரசங்கத்தை கேட்டால் அப்படி தான் கேட்பேன். அவங்க அங்கே என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னா அந்த வார்த்தை என்கிட்ட வருதுன்னா நான் இங்கே கனெக்ஷனாக இருப்பேன். இங்கே வர்றதை இப்படி அனுப்பிடுவேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, பாஸ்டர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவர்களுடைய மெசேஜை ஒரு நாள் நான் ஏசி ஆவடியில் கேட்டுட்ருக்கேன். அப்போ அவர் வந்து அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி அவர் வந்து பிரசங்கித்து கொண்டிருந்தார். அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது டேலண்ட் அண்ட் கேரக்டர், இன்டிகிரிட்டி அண்ட் டேலண்ட் அப்படி ரெண்டும் சேர்ந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேர் டேலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள நல்ல குணங்கள் இருக்காது. ஒரு சில பேருக்கு நல்ல குணம் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது, கரெக்ட் தானே? ஆனால் ஒருத்தர்கிட்ட டேலண்ட்டும் கேரக்டரும் இருந்தால் அது ஒரு சூப்பரான காம்பினேஷன் அப்படின்னு பேசுகிறார். அவர் அங்கே பேசிட்டு இருக்கார். அப்போ என் கருவில் பிள்ளை கூட கிடையாது. ஆனால் அவர் அதை பேசும்போதே நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இதே போல் நான் இருக்கணும், இது போல் என் பிள்ளை ஜூடாக இருக்கணும், இது போல என் சந்ததி இருக்கணும். அவர் அங்கே சொல்லிட்டா இருக்காரு. அவர் சொல்ல அதை நான் ப்ரேயராக கன்வெர்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது அப்படி தான் கேட்கணும். அல்லேலூயா. அப்படி ஜபமாக்க அறிக்கை செய்யணும் இயேசுவின் நாமத்தில். அது ஒரு டஃப் காம்பினேஷன். அது தாவீதுக்குள்ளே இருந்துச்சுன்னு நம்ம வாசிக்கிறோம் சங்கீதத்தில். அப்போ தாவீதுக்குள்ளே எப்படி கேரக்டரும் இருந்துச்சு, ஸ்கில்லும் இருந்துச்சு, குணமும் இருந்தது, திறமையும் இருந்தது. அப்படி எனக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்குள்ளே இருக்கணும். இன்னும் கர்ப்பத்தில் பிள்ளையே வரல, ஆனால் கர்ப்பத்திலே வராத பிள்ளைக்காக அந்த ஏசி ஆவடியில் கைகளை உயர்த்தி ஜெபிச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போவதில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமா. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போவதில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம். எப்போது எப்போது என்று காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன இந்த உசுறு. எப்போது கனி தருவேன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன இந்த உசுறு. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாகவில்லை, நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம்
நிமிஷம் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் அறிக்கையிடுதலும் உறுதியாக இருக்கணும். ஆமேன். இதுக்கப்புறம் நெகட்டிவாக பேசுவீங்களா? இதுக்கப்புறம் எதிர்மறையாக பேசுவீங்களா? உங்கள் வீட்டில் அடுத்து யாராவது ஒருத்தர் பேசலாம், நீ சொல்லணும் என்ன சொன்னாங்க? விசுவாசத்தை அறிக்கிறதுல உறுதியாக இருக்கணும். அப்போ நீங்கள் அறிக்கை இட்டுக்கொண்டே இருங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் தான் அவனை எதிர்த்து நிற்கணும். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிசாசையும் ஜெயிக்க உங்கள் விசுவாசம் போதும். விசுவாசம் போதும். ரெண்டாவது ரொம்ப முக்கியம், அறிக்கையிடுதல். ரெண்டாவது ஒரு வசனத்தை காமிக்கிறேன், நமக்கு நேரம் இருக்கான்னு தெரில. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம். 58, 15, 58. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, இராதிருந்து அறிந்து உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் ஹல்லேலூயா. எழுதுறவங்க போன வசனத்தில் நமக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா, அறிக்கையிடுதலில் உறுதியாக இருங்கள் அப்படின்னு எழுதிட்டீங்களா? நம்ம உறுதியாக இருக்கணும்னா, இப்போ நம்ம ஒன்றத்தில் உறுதியாக இருக்கணும்னா நம்ம பிடித்து கொள்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கணும். கரெக்டாக இல்லைங்களா? நான் சொல்றது கரெக்டா? இப்போ இந்த வேர் உறுதியாக இருக்கணும்னா அதை பிடித்து கொள்றதுக்கு மண் என்ன பண்ணும்? மண் இல்லாத பாருங்க, இப்போ கடல் மணலில் போயிட்டு ஒரு வேரை உறுதியாக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த மண் அப்படி இல்லை. கரெக்டா இல்லையா? அப்போ வேதம் உறுதியாயிருன்னா சும்மா ஒரு கடல் மண்ணு காமிச்சு சொல்லலை, வசனத்தை காண்பிக்குது வேதம். அப்போ அறிக்கையிடுதலில் உறுதியாயிருன்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு வார்த்தையை காண்பித்தது வேதம். என்ன காண்பித்தது? உண்மையுள்ளவர், வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அந்த மண்ணில் தான் உங்க அறிக்கையிடுதலை உறுதியாக பிடிக்க முடியும். இங்க ஒரு வார்த்தை சொல்லிப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அது. நீங்க படுற பிரயாசம் விருதாவாகாதம்மா. எத்தனையோ திட்டுனாங்க, அவங்க நடுவில் எழுந்து சர்ச்சுக்கு ஓடி வந்தீங்கல்ல, காலையில் எழும்பி குளிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு ஓடி வந்தீங்கல்ல, நீங்கள் கர்த்தருக்காக படுகிற பிரயாசம். நான் சொல்கிறேன், உங்ககிட்ட விசுவாசம்னு இருந்தால் அது முதல்ல அறிக்கையிடுதலிலும், இரண்டாவது இந்த வார்த்தையை சொல்லியிருக்கு பாருங்க அழகா, ஒர்க் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய கிரியைகளும் வெளிப்படணும். ஒருத்தர்கிட்ட விசுவாசம் இருந்து அவங்க கிட்ட அந்த விசுவாசத்தின் கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? செத்ததா இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் செத்த வீட்டுக்கு போயிருக்கீங்களா? எல்லாருமே போயிருப்போம், ஆமாவா இல்லைங்களா? போகும் பொழுது அந்த சடலமாக அந்த நபர் என்ன பண்ணியிருப்பாரு? செத்துட்டார்னா அதுக்கப்புறம் அவர் நபர் இல்லை, அவர் யார் தான்? பாடி தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட செத்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? எப்போ பாடி எடுக்கிறீங்க தான் சொல்லுவாங்களே தவிர எப்போ ஐயாவை அடக்கம் பண்ணுறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஜீவன் போனதுக்கப்புறம் ஐயா அங்கே தான் போயிட்டார், இது வெறும் பாடி தான். இப்போ ஒரு செத்த வீட்டுக்குள்ளே போனால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அழுகிறவர்களை பார்த்துருக்கீங்களா? எப்படி அழுவாங்க? நீங்கள் இப்படி சொன்னீங்களே, நீங்கள் அப்படி செஞ்சீங்களே, நீங்கள் அப்படி பண்ணீங்களேன்னு அழுவாங்களா இல்லையா? ஆனால் அவர் கேட்குமா? அவர் கை அசையுமா? அவர் கண்ணு திறக்குமா? அவர் கால் நடக்குமா? அப்படிதான் விசுவாசம். ஆக்ஷன்ல வெளிவராத ஒரு விசுவாசம் இருக்கு, ஆனா இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? கரெக்டா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? இருக்காரு, இப்ப அவர் இருக்காரா? இருக்காருங்க, ஆனா அவர் இல்லைங்க. கிரியை இல்லாத விசுவாசம் அதான். ஏதோ நான் விசுவாசிக்கிறேன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள இல்லைங்க. நம்ம வீட்டிலலாம், நம்ம பெண்கள்னால சொல்கிறேன், இந்த ஸ்டோர் ரூம்லலாம் இந்த முந்திரி பாதாம் எல்லாம் ஒழிச்சு வச்சுருப்பீங்களா இல்லையா? இல்லை, நாங்கள் முந்திரி பாதாமெல்லாம் சும்மா டேபிளே தூவி விட்டுருப்போன்றீங்களா? எடுத்து எது காஸ்ட்லியோ எடுத்து என்ன பண்ணிடுறது, டப்பாவை போட்டு அடைச்சி உள்ளே வச்சிரும். இந்த எறும்புன்னு ஒரு ஜீவன் இருக்குது, அது எங்கேருந்து வருது, எங்கே போகுது, அது என்னதான் அதுக்கு பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அது உழைச்சிக்கிட்டே இருக்கும். பைபிளில் வேறு அதை சாட்சியாக சொல்லிட்டாங்க, அதனால அதுக்கு ரொம்ப கெத்து. பார்த்துக்கோங்க, என்னை பற்றி பைபிளே சொல்லிட்டாங்கன்னு இன்னும் தீவிரமாக இருக்காது. இது என்ன பண்ணுன்னா, எப்படியாவது உள்ளே வந்துடும். உள்ளே வந்து அந்த டப்பாக்குள்ளே போய் அந்த பாதாமுக்குள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு சாப்பிடும்.
நீங்கள் அந்த பாக்ஸை திறந்த உடனே நீங்கள் நினைப்பீங்க, பா பாதாமெல்லாம் அப்படியே இருக்குன்னு. தொட்ட உடனே வெளி ஓட்டை மட்டும் விட்டுட்டு உள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு நடந்திருக்கா நடக்கலையா? ஆமாம் தானே? பார்த்தா இருக்கு, தொட்டா அக்கா கிரியை இல்லாத விசுவாசமும் அப்படிதாயா. வெளியிலேருந்து பார்த்தா இந்த அக்கா இந்த அக்கா விசுவாசி, இந்த அக்கா அந்நிய பாஷை பேசுவாங்க, இந்த அக்கா பயங்கரம்னுவாங்க. உள்ள பார்த்தா விசுவாசம்னு இருந்தா அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? நம்பர் 2 எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபெய்த், ஆக்ஷன். கிரியையில் காமி. ஆண்டவர் சொல்ற கிரியையில் காமி. என்னை விசுவாசிக்கிறியா? கர்த்தர் சொல்ற கடல் மேல் நட அப்படின்னா அதை கிரியை, நான் ஆண்டவரா என்னால் ஆண்டவரை நடக்க வைக்க முடியும்னு கிரியைகளை காமிச்சோர் பேதுரு. அல்லேலூயா, ஆமென். ஒருவேளை பேதுரு மூழ்கும் போது எல்லாரும் சிரிச்சிருக்கலாம், தேவையா இவனுக்கு அப்படின்னு. அல்லேலூயா. ஆனாலும் பேதுரு தூக்கி பிடிச்சி கர்த்தர் கரை சேர்த்தாரா இல்லையா? அல்லேலூயா. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா? கர்த்தர் கால் வைக்க சொன்னால் கண்ணுக்கு ஒன்றும் தெரியல, ஆனாலும் கால் வைக்கலாம். கிரியையில் கர்த்தர் எதிர்பார்ப்பா. கிளம்பு அப்படின்னா அப்படியே நின்று, ஆண்டவரே நான் நம்புகிறேன், ஆபிரகாம் நான் நம்புகிறேன்ப்பா, நீங்கள் இருக்கீங்க நம்புகிறேன்னா இல்லை, நான் நம்புகிறேன்னா மலை மேலே ஏறு, நீ என்னை நம்புகிறேன்னா உன் பிள்ளைய பலிபீடத்தின் மேலே கிடச்சி. அல்லேலூயா. அப்போ தான் அந்த வசனம் சொல்லுது, நீ என்னை நம்புறேன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, ஃபெய்த் இருந்தா, சரக்கு இருந்தா, விசுவாசம் இருந்தா அதை எடுக்க பிசாசு வருவான். கர்த்தர் அதை எப்பவுமே சோதித்தது எதுக்குன்னா உங்களை பொண்ணா விளங்க. ஒரு ஃபெய்த் எப்போ தெரியுமா வெளியே வரும்னா டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான். அல்லேலூயா. அப்போ நமக்கு கர்த்தர் அந்த டெஸ்ட்டை அனுமதிக்கிறதுக்கான காரணம் நம்ம நம்பணும் பாருங்க, அந்த நம்பிக்கையை வெளியே காண்பிக்கிறது. நீங்கள் உள்ளே தான் நம்புனீங்க, உங்கள் வேறு தானே இருந்துச்சு, வெளியே காமிக்கணுமே. என் பிள்ளை என்னை நம்புனான்ற இந்த சமுதாயத்துக்கு எப்படி காமிப்பார் கர்த்தர்? அந்த சோதனை நீங்கள் ஜெயிக்கும் போது தான். எத்தனை பேருக்கு புரியுது? கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை நம்பிட்டீங்கல்ல, கர்த்தர் உங்களை வைக்கப்பட மாட்டேன். நான் உங்களை நம்புகிறேன்ப்பா. நான் தான் சொல்லுவேன், இப்போ எல்லாரும் இந்த பொருசிலைக்கு முன்னாடி வணங்குங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நல்லா வணங்கிட்டு ரூம்குள்ளே போய், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, தெரியாமல் நான் வணங்கிட்டேன்ப்பா அப்படின்னு அவர் மன்னிக்க மாட்டாரா? அந்த இவங்க இல்லாமல் மற்ற பேர்லாம் வணங்குனாங்கல்ல, அவங்கள என்ன அக்கினி அனுப்பிச்சு அழிச்சாரா? அவங்கள கொலை செஞ்சாரா? இல்லை, அவங்கெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களும் அதே எல்லையில் வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. அவங்க செத்தெல்லாம் போகலை, ஆனால் ஒரு சிறப்பான வாழ்க்கை இல்லை அவங்களுக்கு. நான் சொல்கிறது புரியுதா? அக்கினி சூளைக்கு முன்னாடியும் நான் உள்ளே போகிறேன், கர்த்தர் என்ன காப்பாற்றுனா பரவாயில்ல. ஃபெய்த் வாக் அப்படின்றது விசுவாசத்தின் கிரியைகள். அதை வசனம் சொல்லுது பாருங்க. எந்த நம்பிக்கை? நான் ஒரு பிரயாசப்பட்டா, நீங்கள் போகிறீங்க ஒரு ஸ்கூலில் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த நம்பிக்கையில் கிளம்பி போய் வேலை செஞ்சுட்டு வரீங்க? 30ஆம் தேதி 31ஆம் தேதி என் அக்கௌண்ட்டில் காசு வரும். ஏங்க ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே உழைச்ச ஒருத்தருக்கு பணம் தரணும்னு நினைக்கும்னா, ஹெவன்லி கிங்டம், பரலோக கவர்மெண்ட் பிரயாசப்பட்டவங்களுக்கு பலன் தராதா? நீங்க படுகிற பிரயாசத்துல நம்பிக்கையோடு பிரயாசப்படுங்க. ஏன்னா எனக்கு பலன் உண்டு. அந்த விசுவாசம். 2 பெண்கள் இருந்தாங்க பைபிள்ல. நகோமிக்கு இருந்தாங்களா, மருமகளா, 2 பேரும் நேசிச்சாங்க நகோமி. அப்படிதானே பைபிள் சொல்லுது. ஏன்னா அவங்க கிளம்பும் போது எப்படி கிளம்புனாங்கன்னு 3 பேரும் தான் கிளம்பியிருக்காங்க. பேக் பண்ணும்போது 3 பேரும் பேக் பண்ணியிருக்காங்க. வாசலை விட்டு கிளம்பும் போது 3 பேரும் கிளம்பியிருக்காங்க. ஆனால் வழியில் நடக்கும்போது நகோமி மனசு சொல்லியிருக்கு, நம்மளே கஷ்டப்பட போகிறோம், எங்கே போகிறோன்னு தெரியாது, இந்த பிள்ளைகளை எதுக்கு கூட்டிகிட்டு போகணும். அப்படியெல்லாம் மாமியார் இருந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்கிறீங்க, ஆமாம். மாமியாரில் 2 வகை. இந்த டாபிக் நல்லா இருக்கு, பேசுங்கன்றீங்களா? இப்போதான் சில பேருடைய கண்களே திறக்கப்படுது. ஒன்று, நான் கஷ்டப்பட்டேன், என்ன மாதிரி இந்த பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று, நான் கஷ்டப்பட்டேன்ல, நீயும் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். நகோமி முதல் ரகம் தரம். நம்மளே போகிறோம், எங்கே போகிறோன்னு தெரில, எப்படி இருப்போன்னு தெரில, இந்த பிள்ளைங்களை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு நினச்ச இருதயம் நகோமி ஒரு இருதயம்.
அல்லேலூயா. என்ன நான் சொல்லுவேன், நீங்கள் தான் சார், நீங்கள் தான் அம்மா அவங்க அந்த பையனை பெற்றீங்க, 10 மாதம் பெற்றீங்க. உங்களுக்கே தெரியும் 10 மாதம் நீங்கள் சுமக்கலன்ட்டு. ஆமாம் தானே? 10 மாதம்ன்றது சும்மா ஒரு ஃப்ளோக்கு சொல்லியிருக்காங்க. 10 மந்த்தெல்லாம் ஓவரால் நர்சரிஸ் தெரியும், 10 மாதம்லாம் ஓவரால் வராது. ஆமாம், அவ்வளோதான். நம்ம தான் சுமக்கிறோம், நம்ம தான் அந்த பிள்ளையை கஷ்டப்பட்டு பெக்கிறோம், நம்ம தான் வளர்க்குறோம். அப்படியே ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள். நான் இப்போ ஒரு தாய், அதனால் எனக்கு தெரியும். நானும் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றிருக்கேன், எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும் தெரியும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பிள்ளையை வளர்த்தீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த பிள்ளையை நீங்கள் கட்டி கொடுக்கும்போது எப்படிப்பட்ட மனசோட கட்டி கொடு, நம்ம பிள்ளை அடுத்த நிலைமைக்கு போயிருக்கான்னு பார்த்துக்க நினைக்கணும். அல்லேலூயா, ஆமென். நம்ம அதாவது நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம பையன் நல்லா சாப்பிட்ணும், நம்ம பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பையன் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. ஏன்னா நீ யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு குளிக்க போயிட்டு ஒரு பக்கத்தை மட்டும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஸ்மெல்லாக இருப்பீங்களா? குளிக்க போயிட்டு ஒரு பக்கத்தை மட்டும், இந்த கையை மட்டும் தேய்ச்சி, இந்த காலை மட்டும் தேய்ச்சி, இதை மட்டும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த சரீரம் எப்படி இருக்கும்? உங்கள் பையனும் உங்கள் மருமகளும் ஒரே மாம்சம், அதில் என் பையன் மட்டும் நல்லா சாப்பிட்ணும். நான் பார்த்துருக்கேன் சில அம்மாமாரில், அவங்க பையனுக்கு மட்டும் எடுத்து வைப்பாங்க, அந்த மருமக என்ன சாப்பிட்டுச்சுன்னு கூட கேட்க மாட்டாங்க. மா நீ சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு மாமியார் இருக்காங்க, எப்படி அவங்கள பற்றி சொல்லாமல் நான் எப்படி முடிக்கிறது அப்படின்றீங்களா? ஃபாதர் அப்பா சொன்னார், மாமியாரை பற்றியே பேசுகிறாளேம்மா இவ அப்படி சொன்னார். அப்போ எனக்கு ஒரு மாமியார் இருக்கேன், எனக்கு மட்டன் பிடிக்காது, எனக்கு மட்டன் பிடிக்காது. அப்போ வீட்டில் மட்டன் எனக்கு மட்டன் பிடிக்காது, ஆனால் மட்டனோட மூளை மட்டும் பிடிக்கும். அதுவும் எங்கள் அத்தை செய்கிற மாதிரி தான் பிடிக்கும். இப்போ அதையும் நான் முன்னாடி சாப்பிட மாட்டேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் மட்டன் எடுத்தாங்கன்னா எனக்கு மட்டும் அதை தனியாக எடுத்து செய்வாங்க. செஞ்சால் இப்போ கொஞ்சம் வைக்கலாமில்ல, எங்கள் ஹஸ்பண்டுக்கு வைக்கலாம், எங்கள் மாமனாருக்கு வைக்க மாட்டாங்க. நீ உங்களுக்கெல்லாம் மட்டன் இருக்குல்ல, பிரின்சி மட்டன் சாப்பிடாது அப்படின்னு அது 2 மூளையாக இருந்தால் கூட எனக்கு வைப்பாங்க. யாரும் இது எடுக்கக்கூடாதுன்னு தனியாக எனக்கு வைப்பாங்க. ஏன்னா மருமக அதை சாப்பிடாது. கேட்கும் போது யோசிக்கிறாங்க, மருமக உங்களுக்கு என்ன சிஸ்டர் வாழ்க்கை சிஸ்டர்னு மருமகளும். நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? என் பையன் மட்டும் நல்லா இருக்கணும், என் பையனுக்கு பிடிச்சதை மட்டும் செய்யணும், அப்படி இல்லை. அது ஒரு சின்ன விஷயம் தான், பெண்களுக்கு தெரியும். பெண்கள் பெருசாலாம் ஒன்றும் நகை நட்டு வீடு வாசல்லாம் கேட்கல, அம்மா கையில் ஒரு சாப்பாடு தானே. உங்கள் சந்தோஷமே நம்ம அம்மா கையில் ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றது தான். இல்லை சின்ன விஷயம், ஒரு பெரிய சாப்பிட்டியாம்மா, இந்தாம்மா உனக்காக தான்மா செஞ்சேன், எனக்கு ஒன்று பிடிக்கும்னு எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சால், அது ஒன்று எனக்கு ஒன்று பிடிக்காதது அங்கே ஒன்று இருந்தால், எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒன்று இருக்குமான்னு அதை தேடி எனக்கு எடுத்து வைப்பாங்க. அதை அவங்க பிள்ளைக்கே கொடுக்காம வைப்பாங்க எனக்கு. யோசிச்சு பாருங்களேன், அப்படி ஒரு மாமியாராக நீங்கள் இருக்கீங்களா? ஒரு பாதி பக்கத்தை மட்டும் கழுவி விட்டா இந்த பக்கம் நார்னா மொத்த சரி நாரும். உங்கள் பிள்ளை மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, உங்கள் மருமக நல்லா இருக்கணும். ஏன்னா உங்கள் பிள்ளையால் மட்டும் ஒரு குழந்தையே இந்த பூமிக்கு கொடுக்க முடியாது. இந்த கர்ப்பம் வேணுமில்ல, உங்களுக்கு வாரிசு வேணும்னா அந்த பிள்ளை வேணுமில்ல. உங்கள் பையன் நல்ல பையன், படித்த பையன், சிறந்த பையனாக இருந்தால் கூட உங்கள் பிள்ளையால் ஒரு குழந்தை இந்த பூமிக்கு கொடுக்க முடியுமா? அதுக்கு ஒரு பிள்ளை வேணுமில்ல. அப்போ உங்கள் மகன் நன்மையை மட்டும் யோசிக்காதீங்க, உங்கள் மருமகளும் நல்லா இருக்கணும்னு யோசிங்க. நகோமியோட இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? இந்த பிள்ளைங்க எதுக்கு நம்ம கூட வந்து கஷ்டப்படுது? இன்னைக்கெல்லாம் பார்க்குறேன், மருமக கஷ்டப்படுதா அதை யோசிக்கிறதே இல்லை. உங்கள் பிள்ளை 10 மணி வரையும் தூங்கினா அது ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம பிள்ளைக்கு டயர்டாக இருக்கும். அதே அந்த பிள்ளை வேலைக்கு போயிட்டு தானே வந்து படுக்குது. அது உடம்பு மட்டும் என்ன இரும்புலையும் கல்லுலையும் செஞ்ச உடம்பா? அதுவும் சதையும் நரம்பு உள்ள உடம்பு தானே. ஏன் அப்படி யோசிக்க முடியல நம்மளால? ஏன் அப்படி ஒரு அடுத்த வீட்டு உங்கள் பிள்ளையா? நான் சொல்கிறேன், உங்கள் மகளாக பாருங்கன்னா, நான் சும்மா கதைலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் மகளாலாம் பார்க்க வேண்டாம், மனுஷியாக பாருங்க, அவ்வளோதான். அது ஒரு பிள்ளை. நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைய வளர்த்தீங்களோ அப்படியே வளர்த்து அந்த பிள்ளை இந்த வீட்டுக்கு அமுச்சு வச்சுருக்காங்க. அல்லேலூயா, ஆமென். தயிர் சாதம் தான், ஆனால் அது அம்மா கையில் சாப்பிட்ற தயிர் சாதமே வேறு. அதெல்லாம் டேஸ்ட்டையும் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருக்குது. இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? அப்போ நகோமி மாதிரி ஒரு மாமி இருந்தா ரூத்தை மாதிரி ஒரு மருமகன் நிச்சயம் இருப்பான். ரூத் வரணும்னா நகோமியா நான் இருக்கணும். ரூத்து மாதிரி ஒரு மருமகளை எதிர்பார்க்குறவங்க நகோமியா தன்னை மாற்றிக்கணும். ஏன் நீங்கள் வந்து என் கூட கஷ்டப்படுறீங்க, ஏன் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. வேணாம், நான் தனியாக போய்க்கிறேன், நான் தனியாக இருந்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது அந்த பிள்ளை மனசு சொல்லுது, அல்லேலூயா,
பிள்ளைங்க தான் என்கிட்ட இதெல்லாம் நான் ஒன்றும் கதையாக சொல்லலை, என்கிட்ட சொல்கிறாங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நானும் என் கணவரும் சிரித்து பேசினா எங்கள் மாமியார் அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க, நானும் என் கணவரும் வெளியே கிளம்பினோடனே எங்கள் மாமியாருக்கு சிக்காயிடுறாங்க. அது எப்படின்னு தெரியல, யூனிவர்சலாக இப்படி தான் இருப்பாங்களான்னு தெரியல. உடனே ஒரு சிக்னஸ், தலை வலிக்குதுப்பா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பான்னு. அது எப்படி சிஸ்டர் நான் கிளம்பும் போது மட்டும் அப்படி பண்ணுறேன்? அது என்னன்னா, நான் சொல்கிறேன் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நான் சொல்லட்டுமா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைங்க, உங்கள் சரீரம் நல்லா இருக்கா இல்லைன்னு பாரு. எங்கள் அத்தை எப்படி குட்டியாக இருப்பாங்க பாருங்கள், அவங்கள நீங்கள் இருப்பாங்க பின்னாடி பாருங்கள், அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க சிந்தையில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. சிந்தை தான் சரீரத்துக்கு முதல்ல. நம்ம மனசு ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஐயோ நம்மளை அப்படி பேசுகிறாளா, நம்ம இப்படி பண்ணுறாளா இப்படின்னு சிந்திச்சு இருந்தால் நீங்கள் வீக் ஆகிட்டே இருப்பீங்க. சின்ன பிள்ளை அவள் ஏதோ பேசுகிறான் விடு, நானும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி தான் இருந்தேன், வளர நானும் வளர்ந்து மிச்சிருவானு அப்படின்னு விட்டுருந்தீங்கன்னா உங்கள் சரீரமும் நல்லா இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இப்போ மருமகளுக்கு ஏதாவது பேசுங்கன்னு சொல்கிறீங்க, கேட்குது, வரேன். அல்லேலூயா. அடுத்து இவங்களுக்கு 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் யார்? ஒன்று இன்னொன்று ரூத். இப்போ 2 பேருமே கூட போயிருக்காங்க, ஆமாம் தானே? 2 பேரும் நடக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா கன்வின்ஸ் பண்ணுறாங்க. என்ன கன்வின்ஸ் பண்ணுறாங்க? எனக்கு ஒரு பிள்ளை பிறக்குமாப்பா, அப்படி பிறந்தாலும் அவன் வளர்ந்து வர வரையும் நீங்கள் இருப்பீங்களாப்பா, அதனால இதெல்லாம் சாத்தியம் இல்லைப்பா, நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்னு உடனே ஓர்பால் ஓன்னு ஒப்பாரி வைக்கிறா. அழுதாளா? அழுகிறதுக்கு பெண்கள் சொல்லியா கொடுக்கணும்? அந்த சின்டெக்ஸ் டேங்க்கு தப்புன்னு வந்துடும். அழுகிறா, முத்தம் மழை வேற, ஆனால் முத்தம் கொடுத்தவோ போயிட்டா. ஆனால் ரூத் முத்தம் கொடுத்த மாதிரி பார்க்கல நம்ம. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஆமென். முத்தம் கொடுக்குற மாதிரி நம்ம பார்க்கல. ஆனால் அவள் சொல்கிறா, நான் போவதில்லை. நான் சொல்கிறேன் உறுதி, அதான் உறுதி. உறுதி, அவள் மனசு ஒரு உறுதி இருக்கு. நான் போக மாட்டேன், உங்கள் ஜனம் என் ஜனம், உங்கள் தெய்வம் என் தெய்வம், இதுக்கப்புறம் நான் உங்களை தான், நீங்கள் தான் அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு உறுதியை பார்க்க. அந்த வசனம் சொல்லுது, அவள் மன உறுதியா இருக்கிறதை நகோமி பார்க்கிறான். அல்லேலூயா. அவ மன உறுதி எப்படி நகோமிக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அது அவளுடைய வார்த்தையினால நம்பர் 1, நம்பர் 2 அவ கிரியையினால நகோமிக்கு காண்பிக்கிறா. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரிஞ்சிருச்சா? நீங்க ஆண்டவரை நம்புறீங்கன்னா முதல்ல உங்க வார்த்தையினாலும், 2வது அவங்க கிரியையினாலும் ஆண்டவருக்கு காண்பீங்க. ஃபர்ஸ்ட் அவ சொல்றா, உன் தேவன் என் தேவன், வார்த்தையில சொல்றாளா? சொல்லிட்டு இங்க பாருங்க, உங்க தேவன் என் தேவன், எல்லாம் தேவன் எல்லாம் தேவன், ஓகே ஓகே பாய் பாய் டாட்டான்னு போல வார்த்தைக்கு பின்னாடி போறான். பின்தொடர்வே 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 இயேசுவை, பின்தொடர்வே 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 இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ, நிந்தையோ புகழ்ச்சியோ, பின்தொடர்வே இயேசுவை. அல்லேலூயா. பெத்லகேமை பார்த்ததே இல்லை அவ. பெத்லகேம் எப்படி இருக்குன்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவ கண் பார்க்காததன் மேல் நம்பிக்கை வைத்து உறுதியாய் உறுதியாய் வார்த்தையிலும் உறுதியா இருந்தா, கிரியையிலும் உறுதியா இருந்தா. அங்க போய் பார்த்து நகோமிக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வா மோவாபுக்கே போறேன்னு ரிப்பீட் அடிக்கல, ரிவர்ஸ் கியர் போடல. ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் உங்க கூட இருப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? விசுவாசத்தில் உறுதியா இருங்கன்னா அந்த உறுதி வார்த்தையிலும் இருக்கணும், கிரியையிலும் இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மாமியை வீட்டில் விட்டுட்டு இவ போய் என்ன பண்றா? அதை கொண்டு வந்து மாமிக்கு கொடுக்குறான். அல்லேலூயா. எப்படி ஒரு மருமக பாருங்க, எவ்வளோ ஒரு மருமகனா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், மருமகள்கள் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் சொல்லுவேன், எப்பவுமே சொல்லுவேன், பெண்கள் பிரச்சனை பண்ணுறாங்க, ஒரு பிரச்சனை பெண்களால் வருது. நான் பார்த்துருக்கேன்,
90% பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைக்கான காரணம் இன்னொரு பெண் தான். 10% தான் ஆண்கள். ஆண்கள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். கணவர் வந்து சண்டை போட்டார்னா அங்கே ஏதாவது மாமியார் சொல்லிவிட்டு இருப்பாங்க, நாத்தனார் சொல்லிவிட்டு இருப்பாங்க, அக்காக்காரி தங்கச்சிக்காரி கூட பிறந்தவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று ஏற்றி விட்டுருப்பாங்க. என்னெல்லாம் நான் பார்க்குறேன். நான் ஒரு 2 எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையும் அவங்க கணவரும் பிரிஞ்சதுக்கான காரணமே அவங்க கணவருடைய அக்காமாருங்க தான். என்னடா அவனை மதிக்கவே மாட்டேங்கிறா, என்னடா அவள் அப்படி இருக்கா, என்னடா அவள் அப்படி பண்ணுறா, நம்ம குடும்பத்தில் இப்படியா இருந்துச்சு, இப்படி ஏற்றி விட்டு குடும்பத்தை பிரிக்கிற அக்காக்காரங்க தங்கச்சிக்காரங்க. இப்படியே பெண்களுக்கு எதிரடையாக நடக்கிற மெஜாரிட்டி பிரச்சனைக்காரன பெண்களாக இருக்கிறாங்க. ஒரு மருமகளா நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்பொழுது எப்படி தெரியுமா நீங்கள் உள்ளே போகணும், எப்படி போகணும் தெரியுமா, நான் அப்படின்றத அழிச்சிருங்க. என் அப்பா வீடு, எங்கள் அம்மா வீடு, நான் சொல்கிறேன் அது உங்கள் அப்பா வீடு, அது உங்கள் அம்மா வீடு. ஆமென். இதுதான் உங்கள் வீடு. அல்லேலூயா. அதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது சிஸ்டர், என்னால் முடியாதுன்றீங்களா? நீங்கள் எப்போ இதை உங்கள் வீடு ஆக்குறீங்க, உங்கள் மனசில் அந்த ஆட்டிடியூட் வருதோ, அப்போ இந்த வீட்டினுடைய வேலையோ, இந்த வீட்டினுடைய பலவீனமோ, இங்கே வீட்டில் இருக்க பிரச்சனையோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நான் இதை செய்யணும் சவாலாக தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இது அவங்க வீடுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ண நினைப்பீங்க, வாங்க போகலாம் நம்ம தனியாக போயிடுவோம் அப்படின்னுவீங்க. இது நம்ம வீடு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்போ தான் இது ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பைபிள்லையும் சரி இப்பயும் சரி, பிரச்சனை செய்கிற பெண்களுக்குள் இருக்கிற ஒரே குணம் நான், எனக்கு, என் குடும்பம், இப்படி இருக்கக்கூடாது. நான் உண்டு, என் கணவர் உண்டு, என் பிள்ளைங்க உண்டு, அப்படி வாழக்கூடாது. கணவனை பெற்ற அப்பா அம்மாவையும் கரிசனையோடு கவனிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. கிறிஸ்தவ குடும்பத்திலேயே மாமியாரை இந்த 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 வால் போட்டு அந்த பக்கம் மாமனாரை விட்டுட்டு இந்த பக்கம் கறிமீன் சமைச்சிட்டு அவங்க ரேஷன் அரிசி சாப்பிட்டுருக்காங்க. யாரு? கிறிஸ்தவ குடும்பம், சர்ச்சுக்கு வர்றவங்க, பிறந்ததுலேருந்தே சர்ச்சு, பிறந்ததே கிறிஸ்தவர்களா. ஆனால் எங்கம்மா உங்கள் மாமியார்னா ஒரு சுவர் தள்ளி அந்த பக்கம் விட்டுட்டு, மாமியாரையும் மாமியாருடைய அம்மாவையும் அந்த பக்கம் விட்டுட்டு இந்த பக்கம் கறிமீன் சமைச்சு சாப்பிட்டு அந்த பக்கம் ஒன்னையுமே கொடுக்காத மருமகள்களும் இருக்காங்க. அல்லேலூயா. உங்கள் கணவர் சூப்பர் கணவர் தான், ஆனால் அவர் ஒன்றும் ரக்க கட்டி வானத்துலேருந்து கீழே வரல, அந்த அம்மா வழியாக தான் வந்தாங்க. அல்லேலூயா. அதனால என்ன சிஸ்டர் இப்படி அந்தர் பல்ட்டி அடிச்சு இப்போ மாற்றி பேசுகிறீங்க அப்படின்றீங்களா? இதுதான் உண்மை, ரியாலிட்டி. யூ ஹாவ் டு ஹானர் தெம். நீங்கள் அவங்கள எவ்வளோ, நான் சொல்கிறேன், அவங்க அப்படி தான் கொஞ்சம் பேசுகிறாங்க, கொஞ்சம் கோபமாக பேசுகிறாங்க, எரிச்சலாக பேசுகிறாங்க. நான் மாமியார்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன், அவங்க அப்படி தான் கொஞ்சம் வயசு ஆக அவங்க அப்படி ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னா கூட நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள கனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பாரு. நான் சேலஞ்ச் பண்ணுறேன் மருமகளுக்கு. பேரன் பேத்திக்கிட்ட இது பண்ணுறது அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் பேரன் பேத்திய அப்பா தாத்தா பாட்டிக்கிட்ட விடுறதே இல்லை. நான் சொல்கிறேன், அவங்களுடைய அரவணைப்பில் உங்கள் பிள்ளை வளர்ந்தா குணமுள்ள பிள்ளையாக வளரும். நீங்கள் பணம் கொடுத்து ஸ்கூலுக்கு சேர்த்துடலாம், குணம் வேணும்னா ஒரு முற்பிதாக்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ். எத்தனை பேருக்கு புரியுது? யோசேப்பு கொண்டு போய் ஈசாக்கு ஆசீர்வதிக்கணும்னு கரெக்டாக இல்லைங்களா? விடுறாரா இல்லையா? யாக்கோபு ஆசீர்வதிக்கணும்னு விடுறாரு. பாருங்க, யாக்கோபுடைய ஆசீர்வாதத்துக்கான காரணமே ஈசாக்கு தலைமையில கை வச்சு ஜெபிக்கிறது. நான் சொல்லுவேன், இது ரெண்டுமே ஒன்று சம்மந்தப்பட்டது. ஜெபிக்கிற தாயா நீங்க இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க தலையை வந்து உங்க கை கொடுப்பாங்க, உங்க கைக்கு. நீங்க ஜெபிக்கிறவர்களா உங்களை காண்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மருமக உங்களை கனப்படுத்தும், மருமகன் கனப்படுத்துவான், நிச்சயமா கனப்படுத்துவாங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைய பற்றி உங்கள் பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உங்கள் பிள்ளையே உங்களை வெறுத்துருவாங்க. அது வந்து என் பிள்ளைய அதோட சொல்லிடுவோம், மாற்றிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அவங்க மாற்றலை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க மனைவியை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவருக்கு எரிச்சலாக இருக்குது. அதே மாதிரி மருமகள்களும் தெரிஞ்சுக்கணும், எப்போ பார்த்தாலும் உங்கள் மாமியார் பற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கணவர் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் அம்மா வயசானாலும் அப்படி தான் பேசுவாங்க. ஆமென். அப்படி ஆகும், வயசு ஆக ஆக ஒரு மாதிரி வித்தியாசமாக ஆவாங்க. நான் அதை எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்கள் தாத்தா வந்து ஆட்டோ ஷேர் ஆட்டோ ஏற மாட்டேங்கிறார், ஏன்னா 100 ரூபாய் கேட்குறாங்களாம். அவருக்கு வந்து அவர் காலத்திலே அவர் ஃப்ரீஸ் ஆகிட்டார்.
100 ஒரு பெரிய விஷயம். நான் சொல்கிறேன், தாத்தா என்கிட்ட 500 ரூபாய் இருக்குது, ஏறு தாத்தானா. இல்லைம்மா 100 ரூபாயெல்லாம் வேணாம், நம்ம ஷேர் ஆட்டோவில் போகலாம் நின்றுட்டுக்கிறார். எனக்கு ஃபோன் பண்ணி எங்கள் மாமா கிட்ட அழுறேன், லிட்ரலி ஏற மாட்டேங்கிறார். ஏன்னா வயசு ஆயிடுச்சு, அவங்க அந்த ஜோன்லேயே ஃப்ரீஸ் ஆகிருப்பாங்க. அப்போ அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள நீங்கள் கனப்படுத்துங்க. அவங்க கடைசி காலங்களில் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க அந்த சமாதானத்தோடு அவங்க உங்களை பிளெஸ் பண்ணி, உங்கள் பிள்ளைங்களை பிளெஸ் பண்ணி அவங்க கடந்து போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயங்கர ஜாக்பாட் உங்களுக்கு அது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ எப்படி உறுதியாக இருக்கணும்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்குன்றதை எப்படி காண்பிப்பீங்க? முதலாவது அறிக்கையிடுதல், இரண்டாவது கிரியைகளினால. அறிக்கை இடும்போது எந்த நம்பிக்கையோடு அறிக்கை இடுவீங்க? வாக்குதத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். கிரியை செய்யும் போது எந்த நம்பிக்கையோடு கிரியை செய்வீங்க? நம்முடைய பிரயாசம் விருதாவாய் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேர் உங்க விசுவாசமா இருந்தா கூட வசனம் உங்க மண்ணா இருக்கணும். அல்லேலூயா. என்னதான் பெரிய ஸ்ட்ராங்கான மரமா இருந்தா கூட அதை சரியான மண்ணில் ஊன்றி வைக்கலைன்னா அந்த மரம் சீக்கிரமாக அறுப்புண்டு போயிடும். அப்போ வசனத்தில் உறுதியாக பிடிச்சிக்கோங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்கள் நான் நிறைய பெண்களை பார்த்துருக்கேன், நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா அந்நிய பாஷை பேசுவாங்க, நல்லா ஆவியில் நிரம்புவாங்க, பயங்கர ஃபயராக இருப்பாங்க. ஆனால் வசனத்தில் அவங்க ரொம்ப கை தேராமல் இருப்பாங்க. நிறைய வசனத்தை வாசித்து அதை தியானிக்கணும். ஹல்லேலூயா. வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு அதை ஒப்பிக்கிறது இல்லை. வசனத்தை தியானிக்கணும். ஒவ்வொரு வசனமாக தியானிக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டாக வளர்ந்துட்டே வருவாங்க. ஹல்லேலூயா. டக்குன்னு வளர்ந்து போயிட மாட்டாங்க. சரியான வளர்ச்சி இருக்கும் அவங்ககிட்ட, உறுதியாக நிற்பாங்க. ஸோ வசனம் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவங்க கூட பேசினார் நம்புறீங்களா? கர்த்தர் என்னோட இடைப்பட்டார் நம்புறீங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தேற்றுகிற வார்த்தையாகவும் வந்தது, இந்த வார்த்தை ஒரு செம்மட்டி போலவும் வந்துச்சு. ஆமேன். உங்களுக்கு வலிச்சாலும் பரவாயில்ல, இந்த வழி நல்ல வழி. ஹல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கவலை, லௌகீக கவலைன்னு 2 கவலை இருக்கு. அப்போ இந்த வழி உங்களை மனம் திரும்ப செய்யும், பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு ஒரு உறுதிப்பாடு இருங்க, நான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன். அதுக்கு 2 பிரான்ச். 1 அறிக்கை செய்வேன், 2வது கிரியை செய்வேன். எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கர்த்தருடைய பிரசன்னத்தின் மேல ஒரு ஆசை வரட்டும். அல்லேலூயா ஓசன்னா. நான் ஓர்பால் இல்ல, நான் ரூத்.